அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. குட் ஈவினிங் ஸ்டூடெண்ட்ஸ். அப்ப நம்மளோட தொடர்ச்சியான பிள்ளைகள் இந்த வகுப்பு நடைபெற்று கொண்டிருக்குது. அதுல விடா பிள்ளைகள் ஓகே, இந்த அதான் முடியிடும் பிள்ளைகள் ஒரு 2 மினிட்ஸால கிளாஸ் ஸ்டார்ட் பண்ணுவோம். 2 மினிட்ஸ். சரி, ஓகேடா பிள்ளைகள், அதான் முடிவடைஞ்சிட்டு அப்ப நம்ம ஏற்கனவே பிளான் பண்ண மாதிரிடா பிள்ளைகள், நாங்க எங்கட கிளாஸ் பிள்ளைகள் போயிருமாயம். இப்ப நீங்க எக்ஸாமுக்கு இன்னொரு 30 நாள் மாதிரி தான் இருக்கு. 32 நாள் மாதிரி இருக்கு. சரி, பிரச்சனை இல்லை, அதை விடுவோமே. இப்ப புவியீர்ப்பு மையம் என்று சொல்றது பிள்ளைகள் வளமையாக இலகுவாக வரக்கூடிய வினாதான் புவியீர்ப்பு மையம். ஒரு சில நேரங்கள்ல கேள்விகள் ஒரு டிஃபிகல்ட்டா அமையும் என்று சொல்லி சொன்னாக்க, அந்த உருவத்தில புவியீர்ப்பு மையம் காணும் பொழுது சில உங்களுக்கு ஒரு ஈக்குவேஷன் தெரியாம இருக்கும், சில கனவுளவுக்குரிய சமன்பாடு தெரியாம இருக்கும். அப்படி சின்ன சின்ன பிரச்சனைகள் மூலமா தான் உண்மையிலேயே உங்களுக்குரிய கேள்வியை செய்ய இயலாம போகுமே தவிர, மற்றபடி உங்களுக்கு எல்லாம் தெரியும்டா பிள்ளைகள். பொதுவா நீங்க தியரி படிக்கும் பொழுது நீங்க எல்லாமே படிச்சிருப்பீங்க. உங்களுக்கு ஒரு சில விஷயங்கள் தெரியாத காரணத்தினால்தான் உண்மையிலே அந்த கேள்வி என்ன செய்யும், உங்களுக்கு ஒரு கஷ்டமாக அந்த இடத்துல வந்து அமையும். சரிதான பிள்ளைகள்? இப்ப பார்த்த மட்டும் சொல்லிச்சுன்னா, நாங்க பிளான் போட்டிருக்கோம். சரிதான பிள்ளைகள், 2014 இருந்து நல்லா பார்த்துக்கொள்ளுங்க. நம்ம கிளாஸ் எப்படி ஸ்டார்ட் போகும்னு சொல்லிச்சோம்னா, 2014 இருந்து 2024 வரையான முழுமையான வினாக்கள் நாங்க செய்து காட்டுவோம். சரிதான பிள்ளைகள்? அதோட சேர்த்து லாஸ்ட் இயர்ல நடந்த இந்த வருஷம் இந்த மொரட்டுவ கேள்விகள், சில வித்தியாசமான கொஸ்டின்ஸ்கள் ஏதாச்சும் இருந்தாக்க அதையும் நாங்க எக்ஸ்பிளைன் பண்றதுக்கு இருக்கிறோம். அதோட சேர்த்து ஒரு சில சப்போர்ட் செமினார் பேப்பர். சரிதான பிள்ளைகள்? இப்ப இன்னைக்கு கிளாஸ்ல நம்ம பார்க்க போற வினா பிள்ளைகள், நம்ம இதுல 2014 இன்னைக்கு எடுத்து செய்ய போறோம். அதுல வந்து இருக்கக்கூடிய பிரச்சனை என்னது, அது எப்படி செய்யறது, இது சம்பந்தமாக முழுமையான விடயத்தை நம்ம இன்னைக்கு கிளாஸ்ல பார்க்கலாம். சரிதான பிள்ளைகள்? சரி, அப்ப எல்லாரும் என்ன செய்யுங்கன்னு சொல்லி சொன்ன பிள்ளைகள், 2014ஆம் ஆண்டு வந்த கேள்வி எடுத்து சும்மா நார்மலா வாசிச்சு கொள்ளுங்க. அதுல பிள்ளைகள் அஸ்டன் பப்ளிகேஷன் எடுத்துக்கொள்ளுங்கன்னு சொல்லிச்சுன்னா ஒரு சில டைப்பிங் மிஸ்டேக் இருக்கு. அப்ப நீங்க அதை கொஞ்சம் நோட் பண்ணி கொள்ளுங்க பிள்ளைகள். சரிதானே? இல்லாட்டும் யார்கிட்ட எல்லாம் இந்த அஸ்டன் பப்ளிகேஷன் இந்த பேப்பரிக்குன்னு சொல்றாங்க, கையொசுங்க பாபு. யார்கிட்ட எல்லாம் இருக்கு அந்த கேள்வி நான் கொஞ்சம் மாற்றி சொல்றேன் என்று சொல்லி சொன்னாங்க. அந்த இடத்துல பிள்ளைகள் நிறைய பிள்ளைகள் இருக்கு. அதுக்காண்டி தான் சொல்ல போறேன். அந்த கேள்வி சில டைம்ல உங்களுக்கு ஏற்கனவே ஒரு மயக்கமான கேள்வி உண்டு. சரிதான பிள்ளைகள்? ஏன்னா 2014ஆம் ஆண்டு ஒரு கேள்வியே ஒரு மயக்கமான கேள்வி. அப்ப அதோட சேர்த்து கேள்வியில டைப்பிங் மிஸ்டேக் வந்துட்டான்னு சொல்லி சொன்னாங்க, நல்லாவே குழம்பிடுவீங்க. சரிதான பிள்ளைகள்? சரி, அதுல பாருண்டா பிள்ளைகள், நான் கேள்வியை வாசிக்கிறேன், சரியான கேள்வியை வாசிக்கிறேன்னு பாருங்க. ஏ கொஸ் அல்பாவில் உள்ளதுமான அந்த லைன்ல இருந்து ஸ்டார்ட் பண்ணுங்க. சரிதான பிள்ளை? நான் வாசிக்கிறத நீங்களே நோட் பண்ணிட்டு வாங்க. ஏ கொஸ் அல்பாவில் உள்ளதுமான ஒரு தளத்தினால் வெட்டுவதன் மூலம், சரிதான பிள்ளைகள்? வெட்டுவதன் மூலம் காட்டுகை தானே இருக்கு. அந்த காட்டுகை என்று சொல்றதை வெட்டி கொள்ளுங்கடா பிள்ளைகள். காட்டுகை என்று சொல்றது வெட்டி கொள்ளுங்க. சரிதானே? சரி, வெட்டுவதன் மூலம் தொடர்ச்சியா எழுதி கொள்ளுங்க அந்த கேள்வியை. வெட்டுவதன் மூலம் பெறப்படும் அடித்துண்டின், எழுதி கொள்ளுங்கடா பிள்ளைகள், பெறப்படும் அடித்துண்டின் புவியீர்ப்பு மையம். சரிதான பிள்ளைகள்? வெட்டுவதன் மூலம் பெறப்படும் அடித்துண்டின் புவியீர்ப்பு மையம். சரிதான பிள்ளைகள்? அடித்துண்டின் புவியீர்ப்பு மையம் ஓசியின் நடுப்புள்ளியில் உள்ளதென காட்டுக. என்னடா பிள்ளைகள்? ஓசியின் நடுப்புள்ளியில் உள்ளதென காட்ட சொல்றாரு. இன்னொரு வாசிக்கிறேன். ஏ கொசல்பாவில் உள்ளதுமான ஒரு தளத்தினால் வெட்டுவதன் மூலம் பெறப்படும் அடித்துண்டின் புவியீர்ப்பு மையம்
ஓசியின் நடுப்புள்ளியில் உள்ளதென காட்டுக. அதாவது ஓசியில நடுப்புள்ளியில் உள்ளதென காட்ட சொல்றாரு. அதுதான் முதலாவது கேள்வி. அந்த பப்ளிகேஷன்ல கொஞ்சம் பார்த்துக்கணும்னா டைப்பிங் மிஸ்டேக் இருக்கு தானே பிள்ளைகள், அதை சொல்லி தான் நான் உங்களோட கேள்வி சொல்லி இருக்கிறேன் என்று சொல்லி சொன்னா அந்த கேள்வியே குழப்பமாக மாறி இருந்துச்சு தானே. சில பிள்ளைகளுக்கு இது ஒரு கடினமான கேள்வியாக அமைந்ததுக்குரிய காரணம் நான் இப்போ விளங்கப்படுத்தும் போது உங்களுக்கு பூரணமாக விளங்குச்சு தானே. சரி, ஓகே. இப்போ ஒரு 2 மினிட்ஸ் டைம் ஒன்று தாரணம் கேள்வி முழுமையா வாசித்து என்னென்ன விஷயங்களை நீங்க எடுத்துக்கொண்டீங்கன்னு சொல்ற விஷயத்த நான் செய்யும் போது உங்களுக்கு லேசா இருக்கும். நான் கேள்வியை வாசிக்காம செய்ய போனீங்கன்னு கஷ்டமா இருக்கும். அப்ப இதுல வைத்துக் கொண்டு நம்ம ஒரு சில விஷயங்களை பார்த்துக்கொள்ளும். சரிதாண்டா பிள்ளைகள், சரி, ஓகே. அப்ப எல்லாரும் 2 மினிட்ஸ் டைம் ஒன்று தாரு, எல்லாரும் நோட் பண்ணிக்கொள்ளுங்க, அதாவது வாசிச்சு கொள்ளுங்க. பேசிட்டு நான் எக்ஸ்பிளைன் பண்ணி விடுறேன் எப்படி செய்யலாம்னு சொல்ற விஷயத்த. சரிதானே. இப்ப என்னைய நிறைய பேருக்கு தெரியாம இருக்கலாம், நீங்க யார்கிட்ட படிக்கிறீங்கன்னு சொல்லி. என்னோட பேசி நான் பிஎஸ்சி இன்ஜினியரிங் முடிச்சிருக்கிறேன். நாங்க இப்போ ஒரு புதுசா தான் இந்த ஆன்லைன்ல ஸ்டார்ட் பண்ணியிருக்கிறோம். ஸோ உங்களுக்கு எந்த அளவு இதுன்னு தெரியாது. சரி, ஓகே. இன்னைக்கு கிளாஸ் முடியும் பொழுது ஏதாச்சும் ஒரு பிரயோசனம், நீங்க ஃப்ரீ கிளாஸ் ஆன பிள்ளைகள் ஏதாச்சும் உங்களுக்கு ஒரு பிரயோசனமான முறையில் இன்னைக்கு கிளாஸ் அமையும் நான் நினைக்கிறேன். இன்னைக்கு நல்ல நல்ல கேள்விகளை செய்து பார்க்கும் சேதான பிள்ளைகள் ஏதோ ஒரு விதத்துல உங்களுக்கு ஃபைனல் பேப்பர்ல என்னையால ஒரு பிரயோசனம் அடைஞ்ச ஒரு திருப்தி ஒன்று கிடைக்கும். ஓகே சேதான பிள்ளைகள், ஓகே. இப்போ கொஞ்சம் வாசிங்கடா பிள்ளைகள். 2014ஆம் ஆண்டு வந்த கேள்வி நான் தெரிவு செய்ததுக்குரிய காரணம் நம்ம செய்யும் பொழுது உங்களுக்கு விளங்கும் நான் ஏன் இந்த கேள்வியை நம்ம எடுத்து செய்திருக்கிறோம்னு சொல்ற விஷயத்த. சரி, ஓகே. என் பிள்ளைகள், நான் இந்த 2024ஆம் ஆண்டு கேள்வி எடுத்தீங்கன்னு சொல்லி சொன்னா ஒவ்வொரு 10 இயர்ஸுக்கும் சில டைம்ல அதே மாதிரியான வினாக்கள் வாரது. ஒரு 10 வருஷத்தை எடுத்துக்கொண்டோம்டா சேதாண்ட பிள்ளைகள். அப்ப 2024 இதே மாதிரி நான் வரையில சம்டைம் இந்த வருஷம் இப்படி ஒரு கேள்வி வந்து கேட்கலாம் உங்களுக்கு சேதாண்ட பிள்ளைகள். அதை சுட்டி தான் நம்ம இந்த கேள்வி எடுத்திருக்கிறோம். அப்ப இந்த கேள்வியில உங்களுக்கு பூரணமான விளக்கம் கொண்டு வரும். சரி, ஓகே. இப்ப நம்மளுக்கு தெரியும் RAM சொல்றாரு. RAயையும் பரப்படுத்தி சிக்மாவை உடையும் ஒரு சீரான பொருள் அரைக்கோள ஓட்டினை அதன் வட்ட விளிம்பிற்கு சமாந்தரமாகவும் மையம் ஓவிலிருந்து தூரம் அதாவது ஏ கொஸ்அல்பாவில் இல்லதுமான ஒரு தளத்தினால் வெட்டுவதன் மூலம். அது என்ன சொல்றான்னு சொல்லி சொன்னாக்க, உண்மையிலேயே ஒரு அரைக்கோளத்தை நீங்க உதாரணம் எடுத்தீங்கன்னு சொல்லி பிள்ளைகள் இப்படி ஒரு அரைக்கோளம் இருக்கன்னு வச்சுக்கொள்ளும். இதான் உண்மையான ஒரு அரைக்கோளம்னு வச்சுக்கொள்ளும். பொருள் அரைக்கோளம் சேதான பிள்ளைகள். இப்படி ஒரு அரைக்கோளம் கொண்டு இருக்கிறார். இவர் ஆரை உதாரணமாக என்ன இருக்கும், ஆரை உள்ள கோலம். இப்ப இவர் என்ன செய்யறாங்கன்னு சொல்லி சொன்னாக்கா நல்லா பார்த்து கொள்ளுங்கடா. இந்த தூரம் ஏ கொசல்பாவில் உள்ள ஒரு தூரத்துல என்ன செய்யறாங்க, இவரை கட் பண்றாங்களாம். இதான் அதுக்குரிய கதை கதைக்கிறாங்க. சேதான பிள்ளைகள் இந்த லைன். சேதான பிள்ளை இவ்வளவும் என்னதான் ஏ கொசல்பா இந்த தூரத்துல என்ன செய்யறாங்களா வெட்டி விடுறாங்க. அப்ப என்ன வர போறாங்க, இந்த விளிம்போட சேர்த்து இப்படி வர போறாரு. இப்படி வர போறாரு, இந்த தூரத்துல வெட்டி விடுறாங்க. வெட்டினதுக்கு பிறகு கேட்கிறாரு, சேதனை வெட்டுவதன் மூலம் பெறப்படும் புவியீர்ப்பு மையம் ஓசியின் நடுப்புள்ளி. இவர்தான் ஓவா, இவர்தான் சியா. இப்ப நம்ம காட்டணும் இதுக்குரிய எக்ஸ் பார், இந்த உருவத்துக்குரிய எக்ஸ் பார் காட்டணும் பிள்ளைகள். ஒன்றிங்கள் 2 அரைவாசின்னு சொல்லி ஏ கொஸ் அல்பாவில் இருக்குன்னு சொல்லி காட்ட சொல்றாரு. இதான் சிம்பிளான விடை சேதன பிள்ளை. அதாவது என்ன சொல்றாரு, இவர தூரம் ஏ கொஸ் அல்பாவில வெட்ட இப்படி ஒரு அரைக்கோளத்தை ஏ கொஸ் அல்பாவில வெட்டுவதன் மூலம் பெறப்படும் உருவத்துல எக்ஸ் பார் அதாவது புவியீர்ப்பு மையம் இந்த தூரத்துல அரைவாசியில இருக்குன்னு சொல்லி காட்ட சொல்றாரு. இவ்வளவுதான் நமக்குரிய கேள்வி சேதான பிள்ளை. ஓகே. அதாவது இவ்வளவு தூரம் ஏ கொஸ் அல்பான்னு சொல்லி காட்ட சொல்றாரு. அதாவது இவர் அரைவாசி தூரத்துல இவர புவியீர்ப்பு மையம் தாக்குதுன்னு சொல்ற விஷயத்த கதைக்கிறார் சேதான பிள்ளைகள். சார், இப்ப இதுல நீங்க யோசிக்கலாம், இப்ப நம்ம பிள்ளைகள் நிறைய பேர் யோசிக்கிறது, இப்ப எப்படி நம்மளுக்கு அரைக்கோள் தான் பொருள் அரைக்கோளத்துக்கு நிறுவ தெரியும், அதை நீங்க இடையால வெட்டி விட்டாக்க எப்படி செய்யுது அப்படின்னு சொல்லி ஒரு பிரச்சனை வந்து உங்களுக்கு எழுது சேதான பிள்ளைகள். நான் விளங்கப்படுத்துவேன் எப்படி நம்ம இவர்ல இருந்து இவருக்குரியதை எப்படி கண்டுபிடிக்கணும்னு சொல்ற விஷயத்தை தெளிவாக நான் உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணுவேன் சேதான பிள்ளைகள். தெளிவாக பார்த்துக்கொள்ளுங்க. சரி, ஓகே. இதை நிறுவ தெரிஞ்சாக்க கையெழுத்துங்க அவசியம். எங்களால கொஞ்சம் 7 மணி சொல்றாங்க நிறுவி பாக்குறோம்னு சொல்றாங்க கையெழுத்துங்க பா. எங்களால 7 மணி சொல்றாங்க கையெழுத்துங்க பா. கைவசத்துங்க பயப்பட தேவையில்லை. உங்களோட ரியாக்ஷன் பட்டனுக்கு போயிட்டு நீங்க என்ன செய்யலாம்னு சொல்லிட்டுனாக்கா உங்களோட கைகளை வசதி காட்டலாம். இங்க நான் பார்த்து கொள்வேன்.
சரி ஓகே சரிதான்டா சரி இப்ப பாரு இப்ப நம்ம கேள்விக்கே வருவோம் சரிதானே இப்ப நான் இவரை வைத்து கொண்டு இவருக்கு எப்படி செய்ய போறோம்னு சொல்ற விஷயத்தை நான் சொல்லி காட்ட போறேன் சரிதானே ஒப்பிட்டு செய்ய போறேன் அப்ப உங்களுக்கு இலகுவா விளங்கும் எப்படி நம்ம உதாரணம் ஒரு ஃபைனல் பேப்பருக்கு போனாங்க எப்படி செய்யலாம்னு சொல்ற விஷயத்தை நீங்க தான் தீர்மானிக்கணும் அந்த இடத்துல போய் இதை ஒப்பிட்டு பார்த்து செய்யறே இல்லை இப்ப நான் ஒப்பிட்டு காட்டுவேன் நீங்க அங்க இதை ஞாபகப்படுத்தி கொண்டு நீங்க என்ன செய்யணும்னு சொல்றீங்கன்னா எக்ஸாம் ஹோல்ல போய் வடிவா செய்யணும் அதுக்காக தான் சரி ஓகே இப்ப இவர் ஒரு பொருள் அரைக்கோளம் என்று சொல்லி சொன்னாக்கா சரிதான பிள்ளை முதலாவது என்ன செய்யுங்க ஒரு சிறிய கீழத்துல எடுப்பீங்க தான் யாரா இருந்தாலும் நம்ம நோக்கம் என்னடா பிள்ளைக்கு சிறிய கீழத்துல தெளிவு என்ன செய்யணும் கண்டுபிடிக்கும் அதான் மெயினான நோக்கம் சிறிய கீழத்தை ஒவ்வொரு உருவத்தை நீங்க எடுத்துக்கொண்டாலும் பிள்ளைகள் என்ன தேவை முதல்ல அந்த புயிர்மையும் கேள்வி செய்யறதுக்கு சிறிய கீழத்துல திணிவு தேவை சிறிய கீழத்துல திணிவு தேவை அதோட சேர்த்து யார் தேவை இந்த சிறிய கீழத்துல புவியீர்ப்பு மையம் அதாவது இவர புவியீர்ப்பு சிறிய கீழத்துல புவியீர்ப்பு மைய தூரம் எங்க இருக்கிறாரு அந்த நம்ம எடுக்கிற அச்சில இருந்து உதாரணம் ஓல இருந்து எங்க இருந்து எடுக்கிறாரோ இல்லாட்டி எந்த இடத்துல அவர் கேட்கிறாரோ அந்த இடத்துல இருந்து அந்த சிறிய கீழத்துல புவியீர்ப்பு மைய தூரம் எங்க இருக்கிறான்னு லொகேட் ஆகிருக்கான்னு சொல்ற விஷயத்த கண்டுபிடிக்க மாட்டோம் அந்த ஈக்குவேஷன்ல தூக்கி போட்டோம்னு சொல்லி என்ன வந்துருவார் நமக்கு ஆன்சர் வந்துருவார் இதான் நம்ம சாதாரணமா செய்த மெத்தட் எல்லா கேள்விகளுக்கும் பிள்ளைகள் அவன் என்னதான் உருவத்தை தந்திருந்தாலும் இதுதான் எல்லாத்துக்கும் முடியும் பொதுவான மெத்தட் உண்டு சிதான பிள்ளைகள் நல்ல கேள்வி உண்டு சிதான பிள்ளையை பார்ப்போம் அப்ப இந்த கேள்வியை நம்ம எடுத்துக்கொண்டோம்னு சொல்லி சொன்னாங்கடா அப்ப முதலாவது சிறிய கீழத்துல திணிவத்தை நான் கண்டுபிடிக்க போறோம் சோ நான் என்ன செய்ய போறோம்னு சொல்லி சொன்னாங்க நான் இங்க இருந்து செய்யற மாதிரி உங்களுக்கு விளங்கப்படுத்தி காட்டுறேன் முதலாவது இந்த இடத்துல ஒரு சிறிய கீழத்தை எடுத்து அப்ப உண்மையிலேயே அப்ப நம்ம இந்த படத்துக்கும் என்ன செய்யும் ஒரு சிறிய கிழத்தை நான் எடுக்கிறேன் சரிதான பிள்ளை இவரை நீங்க வெட்டி அகட்டி எடுத்தீங்கன்னு சொல்லி சொன்னா எப்படி எரிப்பான்னு சொல்லி சொன்னா பிள்ளை உண்மையிலேயே பாருங்க இது ஒரு திண்மம் இல்லை சரிதான பிள்ளைகள் ஒரு கோலத்தை நீங்க வெட்டி ஒரு குழாயின்னு போட்டீங்கன்னாக்கா இந்த துண்டு தான் உண்மையிலேயே வரப்போறா இந்த ஓரங்கள் நீ யோசிச்சு பாருங்க ஒரு சும்மா ஒரு கோப்பை ஒன்று இருக்கிறார் இப்படி கோப்பையை அந்த ஒரு துண்டு இப்படி வெட்டி எடுத்தீங்கன்னு சொல்லி சொன்னா இந்த வளையம் மட்டும் இந்த ஓரத்தில் இருக்கக்கூடிய அந்த வளையம் மட்டும் தான் நமக்கு கிடைக்கப்படும் உண்மையிலேயே சரிதான பிள்ளை சரி ஓகே அப்ப அவரை நம்ம எடுத்தோம்னு சொல்லிச்சுன்னா இப்படித்தான் இருப்பாரு உண்மையான உருவம் இப்படித்தான் இப்ப நீங்க ஒன்னும் போட்டு காட்ட தேவையில்லை சிறிய கிழத்துல தீமெல்லாம் எடுக்கிற இதெல்லாம் போட்டு காட்டுது ஈக்குவேஷன்ல டிரெக்டா நீங்க என்ன செய்யலாம் பயன்படுத்தலாம் உங்களுக்கு விளங்கப்படுத்துறேன் நான் அவர் எப்படி எரிப்பான்னு சரிதானே இவருக்கும் பொதுவா இருப்பார் அப்ப நெஞ்சாலயம் இவரையும் இவரும் பொதுவா தான் இருக்கப்போறார் ரெண்டு பேருக்கும் பொதுவான சிறிய கிழத்து நம்ம எடுத்த மாட்டார் இப்படித்தான் இருக்கப்போறாரு அவர் இதெல்லாம் ஒரு டொட் லைன்ல வந்து நிற்பாரு இப்படித்தான் நிக்க போறாரு சரிதான பிள்ளை நம்ம இதுல நம்ம எசையும் பண்ணுவோம் சரிதான பிள்ளை நம்ம இதை ஒரு கருதித்தான் நம்ம செய்வோம் இதை நம்ம இப்படித்தான் எடுத்து செய்ய போறோம்னு சொல்லி சரிதானே ஓகே இதை பொதுவா பிள்ளைகள் பொற்கோளம் என்று சொல்லி சொன்னாலும் மாரி பரப்படத்தை சம்பந்தப்பட போடாது அப்ப கேள்வியில் சொல்லப்பட்டு பாருங்க பிள்ளைகள் ஆரையையும் பரப்படத்தி சிக்மாவையும் உடையதுதான் சரிதான பிள்ளைகள் இவரை பரப்படத்தி இணையாம சிக்மான்னு சொல்லப்பட்டு ஓகே இப்ப இவர பரப்படத்தையை கண்டுபிடிக்கணும்னு சொல்லிச்சுன்னா ரெண்டு பேருக்கும் பிள்ளைகள் முதலாவது சிறிய கிழத்துல திணிவை கண்டுபிடிக்கத்தானே அப்ப நான் என்ன செய்யறேன்னு சொல்லி சொன்னா நீங்க வளமையா செய்வீங்க என்னது இந்த மையத்திலிருந்து இவருக்கு ஒரு கோணம் இங்க ஒரு கோணம் அப்ப நான் இங்கேயும் அதை தான் செய்ய போறேன் அப்ப இவர் என்ன செய்யறது சிறிய கோணத்தை எடுக்கிறேன் டெல்டா தீட்டான்னு எடுக்கிறேன் இங்கேயும் டெல்டா தீட்டான்னு எடுக்கிறேன் இவருக்கு இடையே அமைக்கிற கோணத்தை தீட்டான்னு எடுக்கிறீங்க இங்கேயும் தீட்டா தான் பாருங்க இந்த கேள்விக்கு ஏதாச்சும் மாற்றம் இருக்கா ஒன்றுமே இல்லை ஒரு மாற்றமும் நடைபெறையில் சரி ஓகே பொதுவாக நம்மளுக்கு தெரியும் பொற்கோளம்னு சொல்லிட்டோம்னால இந்த வளைவுற நீளத்தை தான் நம்ம என்ன செய்வோம் பிள்ளைகள் கண்டுபிடிக்கும் உண்மையில என்ன செய்யும் இந்த வளைவுற நீளத்தை எப்படி கண்டுபிடிக்கும் உங்களுக்கு தெரியும் கோணத்தோட அமைக்க உதாரணமாக இந்த வில்ற நீளத்தை கண்டுபிடிக்கிறேன்னா மையத்தில் அமைக்கிற கோணம் தீட்டான்னு சொல்லிட்டோம் என்னடா பிள்ளைகள் எஸ் சமன் ஆர் தீட்டான்னு தெரியும் சோ நம்ம என்ன செய்யலாம்னு சொல்லிட்டோம் இவர் ஆறுன்னு தரப்பட்டிருக்கு சோ இந்த வில்ற நீளத்தை நம்ம எடுக்கலாம்னு சொல்லிட்டோம் பிள்ளைகள் ஆர் இன்டு டெல்டா தீட்டான்னு வரப்பட்டு ஆகவே இந்த ஆர் இன்டு டெல்டா தீட்டா தான் நம்ம என்ன செய்ய முடியும் இவர் ஒசரமாக கருதும் இது ஒரு நம்ம ஒரு உருளை மாதிரி யோசிக்கணும் அந்த இடத்துக்கு தானே பிள்ளைகள் உருளைமா யோசிச்சோம்னாக்கா இது உண்மையிலே வளைவுல நீளம் தான் ஆர் தீட்டா அப்ப நம்ம இதை ஒரு எசையும் மண்டி கொள்வோம் அப்படின்னு சொல்லி இவரை உசரத்தை நம்ம எடுப்போம் ஆர் தீட்டான்னு கருதும் சரிதான பிள்ளைகள் சரி இது ஒரு உருளை மாதிரி கருணம்னா உருளையில பரப்பளவுக்கு என்ன சமன்பாடு பிள்ளைகள் ஏக்கி சொல்லுங்க 2πr இன்டு h என்று வரப்போறோம் இதான் என்னது பிள்ளைகள் உருளையில பரப்பளவுக்குரிய சமன்பாடு அப்ப இவர்ல நமக்கு ஆரை வேணுமா தேவையில்லையா இவருக்குரிய ஆரை நமக்கு வேணும் ஆரை வேணும் தான் ஆரை எதுக்கு சமனா இப்ப நல்லா பாருங்க இந்த இடத்துல இவர் ஆரை என்னது இவர் உதாரணமாக நல்லா பார்த்துக்கொள்ளுங்க ஏன்னு சொல்லி சொன்ன நம்மளை விளக்கத்து தான் சொல்றேன் இப்ப வளமையா சரி இவர் ஏன் தூரம் பண்ணாக்கா இவர் தீட்டாவண்ட இவர் என்ன 90 மைனஸ் தீட்டா ஏ சைன் தீட்டா ஆரை என்ன வர போறாரு ஏ சைன் தீட்டான்னு வர போறாரு அப்ப ஆரை எடுத்துக்கொண்டீங்கன்னு சொல்லி சொன்னா பிள்ளைகள் ஏ சைன் தீட்டா சேதன பிள்ளைகள் ஆகவே சிறிய கிளத்துல திணிவடுத்தம்னு சொல்லி நான் என்ன பிள்ளைகள் பரப்பளவு தர அவர் என்னது அடர்த்தியால பெருக்கணும்னா அவர் திணிவு கிடைக்கப்படும் ஆகவே நம்மளுக்கு வரப்போறாரு சிறிய கிளத்துல திணிவு
சிறிய கீழத்தின் திணிவை கண்டுபிடிச்சிங்கன்னு சொல்லி என்ன வர போறாரு 2π இன்டு அவரை ஆர் எடுத்த முடியும் சொன்னா பிள்ளைகள் என்னது ஆர் சைன் தீட்டா சரிதான பிள்ளைகள் அதே மாதிரி அவர் உசரத்தை எடுத்தோம்னா ஆர் இன்டு டெல்டா தீட்டா சரிதான பிள்ளைகள் அவர் அடர்த்தி எடுத்தோம்னா சிக்மா அப்ப இவர் தான் யாரு சிறிய கிழத்துல தெரியும் அப்ப நான் ரெண்டுக்கும் பிள்ளைகள் ஒரே மாதிரி தான் இந்த கேள்விக்கும் அதே தான் இந்த கேள்விக்கும் அதே தான் சரிதானே ஓகே இப்ப நம்ம என்ன செய்ய போறோம் இப்ப நம்ம சிறிய கிழத்துல தெளிவா கண்டுபிடிச்சாக்கா நம்ம என்ன செய்ய கேள்வி செஞ்ச மாதிரி தானே சரி நான் இப்ப என்ன செய்யறேன்டா நம்ம ஈக்குவேஷன் நான் எழுதுறேன் இந்த பாரு இந்த படத்துக்கும் இந்த படத்துக்கும் பொதுவான ஒரு ஈக்குவேஷன் அப்ப நான் இந்த இதுக்கு நான் ஈக்குவேஷன் எழுதுறேன் இப்ப நான் ஒண்ணு செய்யல பாரு இப்படி போட்டுக்கிறேன் சரிதான பிள்ளைகள் நல்லா பாரு என்ன செய்யணும்னு சொல்லி எக்ஸ் பார் வளமையை செய்யறது என்ன பிள்ளைகள் எந்த உருவமோ இந்த உருவமும் இந்த உருவம் எக்ஸ் பார் இன்டு ஒரு வீச்சை போடப்போம் இதுல ஒரு வீச்சை போட்டு என்ன செய்ய போறேன்னு சொல்லிட்டோம்னா சிறிய கீழத்துல திணிவு எழுத போறேன் இதெல்லாம் வளமையா செய்யறது இப்படிதான் அப்படி இது ஒரு வீச்சு ஒன்று வர போறாரு அப்ப நான் இதுல பாக்ஸ் ஒன்று போட்டுக்காரு இதுல ஒரு வீச்சு ஒன்று வர போறாரு சரிதானே அப்ப எழுத போறோம்னது 2πr இன்டு சைன் தீட்டா இன்டு அப்ப தெரியும் நம்மளுக்கு இங்க பாருங்க ஆர் இன்டு டெல்டா தீட்டா இந்த இன்டிகிரேஷனுக்குள்ள வரும்போது தெரியும் என்ன டி தீட்டான்னு தெரியும் இந்தியனடா பிள்ளைகள் சிக்மா சமன் எழுதி கொள்றேன் இங்க பக்கம் என்ன வர போறாரு சொல்லுங்க பாபு அதே மாதிரி வீச்சு வர போறாரு இந்த இடத்துல ஒரு வீச்சு வர போறாரு என்னது சிறிய கீழத்துல திணிவை தான் திரும்பி இஞ்சி அப்ளை பண்ண போறீங்க 2πr இன்டு சைன் தீட்டா அப்ப ஏன் இப்படி வந்து எல்லாம் சொல்ல போயில சிதான பிள்ளைகள் உங்களுக்கு தெரியும் இதெல்லாம் ஏற்கனவே உங்களுக்கு தெரியும் இது ஏன் இப்படி வந்திருக்கான்னு சொல்லி திருப்பம் அதெல்லாம் உங்களுக்கு தெரியும் உங்களுக்கு வளமையாக நம்ம அதை விளங்கப்படுத்தி டைம் வேஸ்ட் பண்ண விரும்பல இப்பவே உங்களுக்கு டிரெக்டாக என்ன செய்யறவங்க சொல்ற விஷயத்த பாக்குறதுக்காக விளங்கப்பட்டது வேணுமா தியரி பார்க்கக்கூடிய வீடியோ இருக்கு அதை எடுத்து பார்த்துக்கொள்ளுங்க வீடியோஸ்ல சிதான பிள்ளைகள் அதை தெளிவாக விளங்கப்படுத்தி ஏன் இப்படி நம்ம போடுறோம் சரி ஓகே இன்டு இது அப்படி எழுத போறோம் ஆர் இன்டு டி தீட்டா இன்டு சிக்மா தரநடா செய்யும் சிறிய கீழே தர புவியீர்ப்பு மைய தூரம் எவ்வளவு தூரத்தில் இருக்கிற உங்களுக்கு தெரியும் இங்கேயும் ஆர் கோஸ் தீட்டா இங்கேயும் ஆர் கோஸ் தீட்டா தான் இதுல எந்த மாற்றமும் இல்லை சரிதான பிள்ளைகள் சரி இப்ப உதாரணமா நீங்க இந்த படத்துக்கு நீங்க என்ன செய்யுங்க பொற்கோளத்துக்கு அரைக்கோள பொற்கோளம் நீங்க என்ன செய்யுங்க சொல்லி சொன்னாங்க இந்த இடத்துல என்ன செய்யும் கோணம் 0ல இருந்து 5/2க்கு போவாரு அப்ப நீங்க என்ன செய்யுங்க இங்க என்ன செய்யுங்க 0ல இருந்து 5/2க்கு போறாரு இதுதான் என்னது இதை நீங்க தீர்த்தீங்கன்னு சொல்லி சொன்னாங்க வருவாங்க ஏன்னா பொல் அரைக்கோளம் ஒரு முழு அரைக்கோளத்துக்குரிய திணிவு மையம் உங்களுக்கு கிடைக்கப்படும் சரிதானே இப்ப நம்மகிட்ட அந்த கேள்வியை கேட்கல இப்ப நம்மகிட்ட கேட்கிற இதுதான் கேள்வி சரி இந்த கேள்வி எப்படி இந்த 0ல இருந்து 5/2 வந்தது நல்லா பார்த்துக்கணும் இந்த விளிம்பு இருக்கிறாரு இந்த விளிம்பு சைபர் பாகையிலிருந்து ஸ்டார்ட் ஆகுறாரு என்னத்துல இருந்து ஸ்டார்ட் ஆகுறாரு உங்களுக்கு நான் தேதியை விளங்கப்படுத்தும் போது விளங்கப்படுத்திருக்கேன் சரிதான பிள்ளைகள் அப்ப இந்த சைபர்ல இருந்து எப்படி போறாரு அவர் விளிம்பு நல்லா பார்க்கணும் இதுதான் அது நம்ம 0ல இருந்து 5/2 வந்தது 0ல இருந்து இந்த 5/2 வரைக்கும் வந்து சேர்ந்திருக்கிறார் அப்ப நான் என்ன செஞ்சிருக்கிறேன் பொல் அரைக்கோளம் மட்டும் சொல்லி சொன்னாக்க 0ல இருந்து 5/2க்கு போற மாதிரி வீச்சை போட்டு நம்ம என்ன செய்யும் a/2 சொல்லி நம்ம ஆன்சரை கண்டுபிடிச்சு வச்சிருக்கிறோம் சரி ஆனா இங்க பார்த்த மட்டும் சொல்லி சொன்னா அவர் அங்க இருந்து ஸ்டார்ட் ஆகல இவர் இங்க பாருங்க இந்த டொட்டட் லைனை நீட்டி கொண்ட மட்டும் சொல்லி சொன்னாக்கா அவர் இந்த இடத்துல இருந்து ஸ்டார்ட் ஆகல எங்க இருந்து ஸ்டார்ட் ஆகுறாரு இந்த புள்ளியில இருந்து ஸ்டார்ட் ஆகுறாரு அவன் மையத்தில இருந்து பார்த்தோம்னா இவர் எவ்வளவு கோணத்தை அமைக்கிறான்னு பார்க்கணும் எங்க இருந்து ஸ்டார்ட் ஆகுறான்னு விஷயத்த பார்க்கணும் அப்ப நம்ம இவ்வளவு தூரமும் நமக்கு தெரியும் நல்லா பாருங்கடா பிள்ளைகள் இவ்வளவு தூரமும் நமக்கு ஆரைன்னு தெரியும் சரிதான பிள்ளைகள் ஆரை என்னது உதாரணம் ஏன்ற சொல்லப்பட்ட கேள்வி கொஞ்சம் இருக்கீங்களா பாருங்க ஆரை ஏ என்னடா பிள்ளைகள் அப்ப இல்லாட்ட ஏ போட்டுக்கொள்றேன்னா சரிதானே ஓகே இப்ப பாரு இவ்வளவு தூரமும் நம்மகிட்ட சொல்லப்பட்டிருக்கு ஏ கொசல்வா இவ்வளவு நீளமும் ஏயா இருக்கும்னு சொல்லி சொன்னா நம்மளுக்கு தெரியும் இந்த நீளம் தெரியும் உதாரணமாக இவர் செம்பக்கத்தை கிடோட பிரிச்சா உதாரணம் ஆர் இவர் தீட்டாவும் இந்த நீளம் என்னடா தெரியும் நம்மளுக்கு ஆர் கொஸ் தீட்டான்னு தெரியும் சரிதானே ஓகே ஆகவே இவர் ஏ கொசல்பாவா இருக்கணும்னு சொல்லி இருந்தாக்கா இந்த கோணம் எத்தனை பாக இருந்திருக்கும் அல்பாவாக இருந்திருக்கும் அப்ப எங்க இருந்து அவர் ஸ்டார்ட் ஆகுற இந்த விளிம்பு அல்பாவுல இருந்து எங்க போறாரு பிள்ளைகள் 5/2க்கு போறாரு அதுக்குதான் அவர் ஏ கோஸ் அல்பான்னு சொல்ற தூரம் தந்திருக்கிறார் சும்மா தரையில அவர் அந்த விளிம்பு எங்க இருந்து ஸ்டார்ட் ஆகிற கோணத்தை கண்டுபிடிக்கிறது தான் அவர் ஏ கோஸ் அல்பான்னு சொல்லி இந்த நீளத்தை நமக்கு தந்திருக்கிறார் விலங்குதான ஆக இந்த விளிம்பு ஸ்டார்ட் ஆவாரு பாருங்க பிள்ளைகள் இந்த அல்பாவுல இருந்து எங்க ஸ்டார்ட் ஆக போறாருக்கு 5/2க்கு போக போறாரு அல்பாவுல இருந்து 5/2க்கு போக போறாரு அப்ப இதை நீங்க தீர்த்தீங்கன்னு சொல்லிட்டு பிள்ளைகள் இப்ப இவர் வர மாட்டார் நமக்கு இதுக்குரிய என்ன செய்யலாம்னு சொல்லிட்டுன்னா போயிருப்பா இதை கண்டுபிடிக்கலாம் சரி இதை இன்டிகிரேட் பண்ணி கண்டுபிடிங்க பாவம் பிள்ளைகள் ஹாஃப் இன்டு ஏ கோஸ் அல்பா வாரான்னு சொல்ற விஷயத்தை பார்த்துக்கொள்ளும் சரி கண்டுபிடிங்க இந்த ஆன்சர் வாரான்னு சொல்லி ஐடியா வழங்கி நாங்கள் கை வசதுங்க பாவம் எப்படி செஞ்சு ஐடியா வழங்கிட்டேன்னு சொல்றாரு ஐடியா விளங்கிட்டேன்னு சொல்றாரு கை வச்சுங்கடா பிள்ளைகள் பாவம் யார் யாருக்குலாம் விளங்கிட்டேன்னு சொல்றாரு வெரி குட்
விலங்கதாக்கள் 2 3 பேர் இருக்குமா இருக்கு? யாரா விலங்கதாக்கள் கை வச்சுக்க? அஸ்வின், ஹனீஃப், இல்மா, அஸ்வின்லாம் விளங்கிட்டே தெரியாது. அவங்க ரியாக்ஷன் ஒன்றும் காணையில. சரிதானே? விலங்கைன்னு சொல்லிச்சுன்னா பிள்ளைகள் அந்த செட் பாக்ஸ்ல போட்டுக்கொள்ளுங்கடா. சரி, எனக்கு விலங்கியல் சேர்த்து எக்ஸ்பிளைன் பண்ணுங்க, விளங்கப்படுத்தலாம். சரிதானே பிள்ளைகள்? செட் பாக்ஸ் உங்களுக்கு ஓப்பன்ல தான் இருக்கு. அப்ப நீங்க என்ன செய்யலாம்னு சொல்லி சொன்னாங்க என்கிட்ட கேட்கலாம். சரிதானே? எந்த பிரச்சனையும் இல்லை உங்களுக்கு. சரி, ஓகே. அப்ப நீங்க என்ன செய்யுங்கடா பிள்ளைகள், முதலாவது இதை இன்டிகிரேட் பண்ணி, சரிதான பிள்ளைகள்? இதை நீங்க இப்ப என்ன செய்யுங்கடா, தொகையிட்டு இதுக்குரிய ஆன்சரை ஹாஃப் இன்டு ஏ கொஸ் அல்ஃபான்னு எடுத்து காட்டுங்க பாவம். இல்ல தந்துட்டம் பிள்ளைகள். அப்ப உங்களுக்கு விளங்கணும். இப்ப நம்மளுக்கு ஒவ்வொரு கேள்விக்கும் பிள்ளைகள் இப்படித்தான். உதாரணமாக சொல்லுவோம்னா, ஒரு கூம்புல ஒரு துண்டை வெட்டி விட்டா எப்படி வருவாரு, உதாரணம் ஒரு தின்மாரை ஒருத்தர் துண்டா வெட்டி விட்டா எப்படி வருவார். எல்லாத்துக்கும் பிள்ளைகள் தனித்தனி தியரிகள் இருக்கு. தியரி படிக்கும் போது நீங்க யோசிங்க. உங்களோட சேர் உங்களோட நோட்ஸ்ல தந்துடிப்பா. நாங்க படிப்பிக்கும் போது கூட இதெல்லாம் விளங்கப்படுத்திருக்கு பிள்ளைகளுக்கு. ஒவ்வொரு துண்டை வெட்டுனாக்க எங்கெல்லாம் புவித்துமையம் வருவாரு, அதை எப்படி செய்யற விஷயம்லாம் எக்ஸ்பிளைன் பண்ணிருக்கு எல்லா விஷயத்தையும். பிள்ளைகள் சரி, ஓகே. அதை நான் திரும்ப திரும்ப சொல்ல வரையில் இது ஒரு முக்கியமான டைம். அப்ப உங்களுக்கு இதுல நான் விளங்கப்படுத்திட்டு போறேன் உங்களுக்கு. அப்ப உங்களுக்கு ஃபுல்லா கிளியர் ஆகிடும். இப்ப இந்த இப்படியான விஷயம் 10 வருஷமா வரையில இப்ப 11வது சம்டைம் தூக்கி போடலாம். அதுக்காகத்தான் விளங்கப்படுத்தி கொண்டிருக்கிறேன் நான் உங்களுக்கு. சரிதானே? சரி, இல்ல அதை எழுதி கொள்ளுங்க. படிவா எழுதிட்டு இந்த ஆன்சர் வந்த பிள்ளைகள் கை வச்சுங்க பாப்போம். சரிதானடா? அப்ப இதுல நீங்க பொதுவாக பிள்ளைகள் எதெல்லாம் வெட்டலாம்? 2π. நல்லா பாத்துக்கணும். இது தீட்டா சார்பா வகைட்டம்னு சொல்லி சொன்னா, தொகைட்டம்னு சொல்லி சொன்னா தீட்டா சார்பானது என்ன செய்யலாம், அது ரெண்டு பக்கம் வெட்ட முடியாது. அதை முதலாவது ஞாபகத்துல வச்சுக்கொள்ளணும். விளங்குதான பிள்ளைகள்? சில பிள்ளைகள் எடுக்கிற தீட்டா எல்லாத்தையும் வெட்டி கடைசியா பார்த்தா உண்டன்னு தான் நீக்குமான். தீட்டா சார்பா வகைட்டா தீட்டா சார்பா இல்லாத எந்த மாறிலிகளையும் என்ன செய்யலாம்னா வெட்டலாம். அது நமக்குரிய ரேசி. அப்ப இதுல நீங்க பாத்தீங்கன்னா 2π வெட்டி கொள்ளலாம். 2π வெட்டலாம் படிவம். அதே மாதிரி பிள்ளைகள் நம்ம அடுத்த சொல்லணும்னா ஏ இன்டு சிக்மா வெட்டலாம். என்னடா பிள்ளைகள்? ஏ இன்டு சிக்மா. இந்த ஏ இந்த சிக்மா வெட்டலாம். சோ இதுக்குரிய உங்களுக்கு ஒரு ஆன்சர் இப்ப வரப்போறாங்க. உங்களுக்கு நீங்க சுருக்கி எடுத்தீங்கன்னு சொல்லி சொன்னா பாருங்கடா. எக்ஸ் பார் சமன், நல்லா பாத்துங்க, இவல்ல வரப்போறாரு ஏ சைன் தீட்டா கொஸ் தீட்டான்னு வரப்போறாரு. நான் என்ன செய்ய போறேன்னு சொல்லி சொன்னா சைன் தீட்டாவையும் கொஸ் தீட்டாவும் வச்சு உங்களுக்கு தொகையிடலாம். அது எந்த பிரச்சனையும் இல்லை. நான் சைன் 2 தீட்டாக்கு என்ன செய்ய மாத்த போறேன். உங்களுக்கு தெரியும் இதுல ஏ சைன் தீட்டா கொஸ் தீட்டா மிச்சம் இருக்கிற அவ என்ன செய்யலாம், a/2 சைன் 2 தீட்டான்னு கொடுக்கலாம். அப்ப எங்க வரப்போறாரு ஒரு ஈக்குவேஷன். சரி, உங்களுக்கு சைன் 2 தீட்டா விரிவு தெரியும் தானே பிள்ளைகள்? அதை வைத்துக்கொண்டு அல்பாவில இருந்து 5/2 இதுல வரப்போற a/2 இன்டு சைன் 2 தீட்டா டி தீட்டா முழுவதின் கீழ் இவரை நம்ம சுருக்கெடுத்தோம்டா பிள்ளைகள் இன்டிகிரேஷன் அல்பாவில இருந்து 5/2 வரங்காட்டில் இதுல மிச்சப்பட போறார் பிள்ளைகள் சைன் தீட்டா இன்டு டி தீட்டா மிச்சப்பட போறாரு. சரிதான பிள்ளை? ஆக இவரை நீங்க தொகையிட்டு பாருங்க பிள்ளை, என்ன வரப்போறாரு? இதுல வரப்போற பிள்ளை சைன் தொகையிட்டா தெரியும் உங்களுக்கு, மைனஸ் உங்களுக்கு தெரியும் பிள்ளைகள். சரிதானே? அப்ப மைனஸ் இங்க பாருங்க, -a/2 இன்டு, நல்லா பார்த்துக்கொள்ளுங்க, சைன் 2 தீட்டா தொகையிட்டா என்ன வரப்போற cos 2 தீட்டா மைனஸ், அதெல்லாம் மைனஸை போட்டு திருமணம் செய்யும். உள்ளுக்குறிக்கக்கூடிய தீட்டாக்கு முன்னுக்குறிக்கக்கூடிய குணகத்தாலையும் என்ன செய்யும் பிள்ளை, பிரித்து கொள்ளணும். நான் வகையில பெருக்கிற தொகையில பிரிச்சு கொள்றேன். 1/2 இன்டு cos 2 தீட்டா வீச்சை எடுத்தோம்னாக்க அல்பாவில இருந்து பிள்ளைகள் 5/2 வரைக்கும். இவர் எடுத்தோம்னா அடுத்து இவர் தொகைட்டோம்னா மைனஸ், சரிதான, மைனஸ் என்னென்று வரப்போறாது கொஸ் தீட்டா மைனஸ் கொஸ் தீட்டா. என்னடா பிள்ளைகள்? அல்பாவில இருந்து 5/2 வரைக்கும். சரிதான பிள்ளைகள்? ஆக இப்ப நீங்க என்ன செய்யலாம், இந்த மைனஸையும் வெட்டி கொள்ளலாம். அது மேல வரப்படாத பிள்ளைகள் a/4. நல்லா பாருங்க, நான் இதுல நான் எழுதுறேன் பிள்ளைகள், நான் இது வரைக்கும் அழிக்கிறேன், நீங்க எழுதிருக்கீங்கன்னு நினைக்கிறேன். சோ நான் இந்த மேலைக்கிட்ட மட்டும் அழிக்கிறேன். சரிதான பிள்ளைகள்? இது பிள்ளைகள் நீங்க எழுதுங்க அவசரமா. சரிதான பிள்ளைகள்? அந்த இடத்துல எழுதி காட்டுறேன், நீங்க கொஞ்சம் எழுதி கொள்ளுங்க. நீங்க எழுதிங்கன்னு எனக்கு தெரியாது. சோ அந்த இடத்துல விளங்கப்படுத்துறேன். சரிதானே? அப்ப இதுல பாத்தீங்கன்னு சொல்லி எக்ஸ் பார் சமன் இதுல வரப்போற உங்களுக்கு a/4. நல்லா பார்த்துக்கொள்ளுங்க. முதலாவது 5/2 பிரதிட்டம்னு சொல்லிட்டு பிள்ளைகள் இதுல வரப்போற பிள்ளைகள் இங்க பாருங்க, இந்த 5/2 பெஸ்ட்டுக்கு பிரதிட்டிங்னு சொல்லிட்டீங்கன்னா கொஸ் பைன்னு வரப்போற கொஸ் பையில வரும்போது சாயா உண்டா போடுறேன். சரிதான பிள்ளைகள்? அதே மாதிரி அடுத்து என்ன இருக்கிறாரு, இதுக்கு போல அல்பாவை தூக்கி போட்டோம்னா என்ன வரப்போற cos 2 அல்பான்னு வரப்போறாரு. இது என்ன வரப்போற மைனஸ் cos 2 அல்பா.
சரிதான பிள்ளைகள்? கொஸ் 2 ஆல்பா போட்டுக்கணும். முழுவதின் கீழ் இவரை பார்த்தோம்னா ஏ இன்டு 1 பிளஸ் கொஸ் 2 ஆல்பாவின் கீழ் 4 கொஸ் ஆல்பான்னு வர போறாரு. சரிதான பிள்ளைகள்? சரி. அப்ப உங்களுக்கு கொஸ் 2 ஆல்பான விரிவு தெரியும், 2 கொஸ்கேட் ஆல்பா மைனஸ் 1 உங்களுக்கு தெரியும். இந்த பாருங்க, கொஸ் 2 ஆல்பான விரிவு 4 விரிவு இருக்கிறார் உங்களுக்கு தெரியும். முதலாவது விரிவு கொஸ் வர்க்கம் ஆல்பா சைன் வர்க்கம் ஆல்பா, அதே மாதிரி 2 கொஸ்கேட் ஆல்பா சய உண்டு, அல்லது 1 மைனஸ் 2 சைன் ஸ்கேட் ஆல்பா, அதே மாதிரி டேன்லையும் விரிவு இருக்கிறார். அப்ப அந்த ஒன்றை இல்லாம ஆக்கணும்னு சொல்லி சொன்னாக்க இந்த விரிவை நீங்க செய்யலாம் பிள்ளைகள், பயன்படுத்தலாம். சோ நான் அதுல பிரதிட்டு சொல்லி சொன்னாக்க ஏ இன்டு 2 கொஸ்கேட் ஆல்பாவின் கீழ் நல்லா பாத்துங்க 4 கொஸ் ஆல்பா வந்து வரப்போறாரு. இதுலேக்கு இதுவும் வெட்டுப்படுவார். ஆகவே வரப்போற உங்களுக்கு ஆன்சர் a/2 இன்டு கொஸ் ஆல்பா. அப்ப இதைத்தான் பிள்ளைகள் உங்கள்ட்ட கேள்வியாக கேட்டு இருக்கிறார். முதலாவது கேள்வியா பாருங்க பிள்ளைகள், அதாவது அந்த உருவத்திற புவியீர்ப்பு மையம் ஓசீர, அதாவது ஓசீர நடுப்புள்ளியில் இருக்கின்ற சொல்லி காட்ட சொல்லிக்கிறார். ஓசீர நடுப்புள்ளி என்றாக்கா ஏ கொஸ் ஆல்பாவோட அரைவாசி தூரம். அது அந்த காட்டிக்கும் பாருங்க, a/2 கொஸ் ஆல்பா. சரிதான பிள்ளைகள்? அப்ப நீங்க என்ன செய்யுங்க சொல்லி வடிவாளத்தை எழுதி கொள்ளுங்க பிள்ளைகள். முதலாவது எல்லாத்தையும் கீழே கீழே எழுதுங்க. இந்த அவளத்தையும் கீழே எழுதி கொள்ளுங்களா, இது கீழே எழுதி கொள்ளுங்க. சரிதான பிள்ளைகள்? இது விளங்கிட்டு சொல்றா கை ஒத்துங்க பிள்ளைகள் பாப்போம். சரி, எங்களுக்கு விளங்கிட்டு சொல்றாங்க, இது விளங்கிட்டு சொல்றா கை ஒத்துங்க பாப்போம். வெரி குட். சரிதானே? எல்லாருக்கும் விளங்கிட்டு சந்தோஷம். சரி, ஓகே. சரி, அப்ப முதலாவது எழுதி கொள்ளுங்க. அவசரமா எழுதிட்டு செட் பாக்ஸ்ல மெசேஜ்னு போடுங்க. சரி, நாங்க இது எழுதிட்டோம்னு சொல்லி சொன்னாப்பிலே நம்ம இது போற கேள்விக்கு போகலாம். சிம்பிளா. சரிதானே? அப்ப இதுல என்னென்ன விஷயம் இருக்கு, எப்படி செஞ்சோம்னு சொல்ற விஷயத்த நீங்க ஏதாவது பிள்ளைகள் படிக்கிறேன்னு சொல்றதா பிள்ளைகள் ஏதாச்சும் ஒரு இதுக்கு முன்னு ஒரு பிராக்டிஸ்ல இருக்கும்னு சொல்லி சொன்னாக்கா லேசா அந்த கேள்வியை செய்யலாம். நெட்ஸை பொறுத்த வரைக்கும் எவ்வளவுக்கு எவ்வளவு கேள்விகள் செய்யறத பிரயோசனம் என்னன்னு சொல்லி சொன்னா, அதே டைப்ல கேள்வி வந்தாக்கா அவசரமா செய்துட்டு போயிடலாம். அதே இடத்துல பிராக்டிஸ் காணாத ஒரு புதிய கேள்வி மாதிரி உங்களுக்கு விளங்குமாறு சொல்லி சொன்னாதான் அந்த இடத்துல என்ன போகும், டைம் கூட பிடிக்குது. நீங்க யோசிச்சு பாருங்க, உங்க டைமை பொறுத்த வரைக்கும் அதுக்கு முன்னுக்கு அதே மாதிரி ஒரு கேள்வி செய்து பார்த்துருந்தீங்கன்னு சொல்லிச்சுன்னா உடனே செய்வீங்க, ஆன்சர் போட்டு போட்டு செஞ்சுட்டு போவீங்க. ஏன்னா அந்த பழைய ஸ்டெப்கள் நான் பார்த்துக்கோ. ஃபைனல் பேப்பரை பொறுத்த வரைக்கும் அப்படித்தான். ஆனா நீங்க என்ன செய்யணும்னு சொல்லி சொன்னாக்க உங்களோட பயிற்சிகளை கூட்டிக் கொள்ளணும், வேற ஒன்று தேவையில்லை. சரிதாண்டா பிள்ளைகள்? ஓகே. அப்ப இதை நோட் பண்ணி கொண்டு செட் பாக்ஸ்ல போடுங்க. சரி, நாங்க எழுதிட்டோம்னு சொல்லி சொன்னாங்க நம்ம அடுத்த ஸ்டெப்பை நம்ம வச்சுக்கலாம். சரிதாண்டா? சரி. எழுதி முடிஞ்ச பிள்ளைகள் கையெழுத்துங்க பிள்ளைகள் பாப்போம். எழுதி முடிச்சாக்க சரி நாங்க எழுதிட்டோம்னு சொல்றாங்க. எழுதி முடிச்சிட்டுன்னு சொல்றாங்க, கையெழுத்துங்க பாப்போம். சரி, எழுதி கொள்ளுங்கடா, எழுதி கொள்ளுங்கடா. டைம் ஒன்று தாரேன், எழுதுங்க நீங்க. சரி, ஓகே. அப்ப இதுல எந்த பிரச்சனையும் இல்லை பிள்ளைகள். அப்ப நம்ம கண்டுபிடிச்சிட்டோம். இதே மாதிரி நிறைய கேள்விகள் செய்யறதுக்கு இருக்கிறோம். சரிதான்? அப்ப உங்களுக்கு எல்லாம் விளங்கும் நம்ம எப்படி எப்படி செய்யறோம்னு சொல்லி. சரிதான்? அப்புறம் நான் இதை அழிச்சு கொள்றேன் பிள்ளைகள். அப்படி எழுதாதாக்கள் ஒரு ஸ்கிரீன்ஷாட் எடுத்து வச்சுக்கோங்கடா. உங்களோட போன்லயே ஒரு ஸ்கிரீன்ஷாட் எடுத்து வச்சுக்கொண்டீங்கன்னாக்கா உங்களுக்கு லேசா இருக்கும். சரிதான்டா பிள்ளைகள்? ஓகே. அப்ப நான் இதை அழிக்கிறேன்டா. சரி, எழுதாதாக்களுக்கும் இது என்ன அட்மின் நம்பர், எனக்கு இது அட்மின் நம்பர். இதுல நீங்க ஏதாச்சும் அடுத்த பேமெண்ட் கிளாஸ் நீங்க கண்டக்ட் பண்ணி கொள்ளலாம். எந்த நம்பர் தேவைனாலும் நோட் பண்ணி வச்சுக்கோங்க. ஏதாச்சும் நீங்க கிளாஸ்ல ஏதாச்சும் டவுட் வந்துக்கின்னு சொல்லிச்சுன்னா இந்த நம்பர், இந்த வாட்ஸ்அப் நம்பருக்கு நீங்க மெசேஜ் ஒன்று போடலாம். சரிதானா பிள்ளைகள்? சரிதான், இது எந்த வாட்ஸ்அப் நம்பர். அப்ப நீங்க இதுக்கு போட்டு கொள்ளலாம். சரிதானே? ஏதாச்சும் டவுட்னா மட்டும் போட்டுக்கொள்ளுங்க. சும்மா 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 மெசேஜ் போடுறது. சரி, ஓகே. இப்ப பாப்போம் பிள்ளைகள், அடுத்த கேள்வியை பார்ப்போம். இப்ப சொல்றாரு ஆரை ஏ சைன் அல்பாவையும்
அதே பரப்படர்த்தி சிக்மாவையும் உடைய ஒரு சீரான ஒரு வட்டத்தட்டின் ஓரத்தினை மேற்குறித்த அடித்துண்டின் சிறிய வட்ட விளைவினை பொருத்தி ஒரு கிண்ணம் ஒன்று செய்யப்படுதான். ஒரு கிண்ணம் ஒன்று செய்யப்படுதான். அதாவது நம்ம அந்த வெட்டி அகற்றின அந்த துண்டுக்கு கீழே ஒரு ஒரு சின்ன ஒரு வட்ட தட்டை வச்சு ஒரு கிண்ணம் ஒன்று தயாரிக்கிறாங்களாம். அப்படி ஒரு கதை என்ன போகுது, ஒரு கிண்ணம் ஒன்று செய்யப்படுகிறது. கிண்ணத்தின் புவியீர்ப்பு மையம், நல்லா பாருங்க, கிண்ணத்தின் புவியீர்ப்பு மையம் ஓசி மீது ஓவிலிருந்து தூரம் உள்ளதென காட்ட சொல்லி இருக்கிறாரு. சேதான பிள்ளைகள், சரி ஓகே. இப்ப என்ன சொல்லிக்கிறாரு, ஆரை ஏ சைன் அல்பாவையும், அதாவது ஆரை சொல்றாரு ஏ சைன் அல்பாவாம், அதே பரப்படுத்தி சிக்மாவையும் உடைய ஒரு வட்டத்தட்டை வைக்கிறாங்க. இப்ப என்ன செய்யறாங்கன்னு சொல்லி சொன்னா பிள்ளைகள், இப்படித்தான் நம்மளோட படம் இருக்கிறார். சேதான பிள்ளை இந்த இடத்துல ஒன்று மிரிக்க மாட்டாங்க. இப்படிதான் நம்மள கிண்ணம் மிரிக்க போறாரு. அப்ப கிண்ணத்துல பாத்தீங்கன்னு சொல்லி இந்த தொண்டு ஒரு 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 கீழே அப்படி நீங்க எடுத்து பாத்தீங்கன்னு சொல்லிங்கன்னா ஒரு தட்டை ஒரு வட்ட ஷேப்ல இருப்பாரு. அந்த வட்டத்து ஷேப்ல என்ன செய்ய போறான்னு சொல்லி இப்போதைக்கு ஒரு தட்டை கொண்டு வந்து வைக்கிறாங்க. சேதானப்பிள்ளை என்ன செய்ய போறாங்கன்னா ஒரு வட்ட தட்டை வச்சுக்காங்க. அது சரியா பாத்தீங்கன்னா ஒரு வட்ட தட்டு மாதிரி தான் இருப்பாரு. இந்த இடத்துல என்ன செய்ய போறாங்கன்னு சொல்லி ஒரு வட்ட தட்டை என்ன செய்ய போறாங்கன்னா வைக்க போறாங்க இந்த இடத்துல. சேதானப்பிள்ளை, ஓகே. இப்ப இந்த உருவத்துல புவியீர்ப்பு மையத்தோடு தான் இவரை நம்ம இந்த வட்டத்தட்டை எடுத்தோம்னு சொல்லி அவரை ஆரை சொல்லப்பட்டிருக்கு பிள்ளைகள். ஆரை எதுன்னு சொல்லப்பட்டிருக்கு என்று சொல்லி சொன்னாக்க ஏ சைன் அல்பான்னு சொல்லப்பட்டிருக்கு. ஆரை ஏ சைன் அல்பான்னு சொல்லப்பட்டிருக்கிறார். சேதன பிள்ளைகள், சேதன. அப்ப இந்த உருவத்துல புவியீர்ப்பு மையத்தை எதுல இருந்து கேட்கிறாரு பிள்ளைகள், ஓவிலிருந்து எவ்வளவு தூரத்தில் இருக்கிறான்னு கேட்கிறாரு. ஓவிலிருந்து எவ்வளவு தூரம். சேதன பிள்ளை, அப்ப இந்த உருவத்தை பார்த்தோம்னு சொல்லி சொன்னா பிள்ளைகள் ரெண்டே உருவம் தான் இருக்கிறாரு. சோ நீங்க என்ன செய்யலாம்னு சொல்லி சொன்னாக்கா அழகான முறையில இதை கண்டுபிடிச்சிடலாம். சரி ஓகே, செய்யுங்க பாவம். செஞ்சுட்டு இந்த ஆன்சர் எடுத்து காட்டுங்க பாவம். வெளியில் அந்த அந்த ஆன்சர் எடுத்து காட்டுங்க பாவம். படிப்பா அந்த ஆன்சர் எடுத்து காட்டுங்க பிள்ளைகள் பாவம். ஒரு 2 minutes டைம் ஒன்று தாரும் பிள்ளைகள். அப்ப நீங்க இதுக்குரிய ஆன்சர் எடுத்து காட்டுங்க. நீங்க செய்து பாருங்க எப்படி செய்யலாம், என்ன மாதிரி செய்யலாம். அது உங்களோட ஐடியாவை பொறுத்து. இச்சதான பிள்ளைகள், இச்சதான. அப்ப நான் ஒரு 2 நிமிஷத்துக்கு ஒரு டைம் ஒன்று தாரேன். நீங்க வடிவா செய்து அந்த ஆன்சரை எடுக்க ஏழுமான்னு சொல்லி பாருங்க. இச்சதான. அதுக்கு போற வேணும் நான் எக்ஸ்பிளைன் பண்ணிடுறேன். நான் எக்ஸ்பிளைன் பண்ணும்போது உங்களுக்கு அப்பதான் விளங்கும் நம்ம எந்த இடத்துல நம்ம பிழை விட்டு இருக்கிறோம். சும்மா செய்துட்டு போனா பாக்குறது ஷோ ஒன்று பாக்குற மாதிரி. அப்ப அநியாயம் எப்படி பாக்குறது. ஸோ செய்யுங்க பாப்போம். ஒரு 2 minutes ஒரு டைம் ஒன்று தாரு. இது ஒரு முக்கியமான கேள்வி ஒன்று பிள்ளைகள். இதுல இப்ப நீங்க உதாரணமா நீங்க எடுத்துக்கொண்டீங்கன்னு சொல்லி சொன்னாங்க. அப்ப இதுல பிள்ளைகள் நம்மளுக்கு தேவை முதலாவது நான் டேபிள் போடுறேன் பிள்ளைகள். நம்மளுக்கு முதலாவது பொருள் ஒன்று எடுத்துக்கொள்வோம். பொருள். அடுத்தது பிள்ளைகள் திணிவுன்னு எடுத்துக்கொள்வோம். புவியீர்ப்பு மைய தூரம், அதாவது நான் எடுக்கிறேன் ஓசிக்கு இந்த பக்கம் எடுக்கிறது நான் பிளஸ் எடுத்துக்கொள்றேன். சரிதான பிள்ளைகள், இவ்வளவுதான் விஷயம். பொருள் எடுத்துக்கொண்ட மட்டும் சொல்லி சொன்னா பிள்ளைகள் எத்தனை பொருள் இருக்கிறார் இந்த கேள்வியை பொறுத்த வரைக்கும் 2 பொருள் தான் இருக்கிறார். ஒன்று இப்படி ஒரு பொருள் உண்டு, இதான் முதலாவது பொருள். அடுத்து 2வது பொருள் எடுத்த மட்டும் சொல்லிச்சுன்னா ஒரு வட்ட தட்டு ஒன்று இருக்கிறாரு.
அதுக்கப்புறம் மூன்றாவது பார்த்தோம்னு சொல்லிச்சுன்னா பிள்ளைகள் மொத்தமாக இந்த பொருள் இருக்கிறார். அப்ப நம்மளுக்கு ஒவ்வொன்றுக்கும் தெளிவு தேவை. பிள்ளைகள் சரி ஓகே கண்டுபிடிங்க பாவம் தெளிவு. நான் நினைக்கிறேன் இந்த இடத்துல தெளிவு பிரச்சனை படுத்தும் நினைக்கிறேன். நல்லா பார்த்துக்கொள்ளுங்க. இவர்ல பிரச்சனை ஓகே, இவரும் சரி. நான் இந்த இடம் தான் பிரச்சனை படுத்தும்னு உங்களுக்கு நினைக்கிறேன். சிதான பிள்ளைகள் பாருங்க எப்படி செய்யற விஷயத்த நான் உங்களுக்கு விளங்கப்படுத்தி காட்டுறேன். சிதான பிள்ளைகள் அந்த ஈக்குவேஷன் எல்லாம் போற விஷயம் எப்படி இந்த திணிவு இப்ப இவர் திணிவை கண்டுபிடிக்கிறதுக்கு ஏதாச்சும் ஈக்குவேஷன் இருக்கா அப்படின்னா யோசிப்பீங்க. அப்படின்னா ஒரு ஈக்குவேஷனும் இல்லை. நான் இப்ப விளங்கப்படுத்துவேன். இது எப்படி நம்ம இந்த கிண்ணத்துல திணிவை எப்படி கண்டுபிடிக்கிற விஷயம் எல்லாம் சில ஆட்கள் சொல்லுவாங்க. இது ஆர் கோஸ்டீட்டால பெருக்கி இப்படி பாருங்க அப்படி பாருங்க அப்படியெல்லாம் ஒன்றும் இல்லை. நம்ம இதுக்கு முன்னுக்கு செஞ்ச விஷயத்துல இருந்து தான் இதை நம்ம செய்ய போறோம். ஆன்சரை கண்டுபிடிக்க போறோம். சிதான பிள்ளை இல்லாத வழங்கப்படுதும் கொஞ்சம் செய்ய பார்ப்போம். ஏதாச்சும் ஒரு ஐடியான்னு வருதா உங்களுக்கு ஏதாச்சும் ஏழுமா மேக்சிமம் ட்ரை பண்ணுங்க. என்ன கொஞ்ச நாள் தான் லைஃப்ல மிச்சமும் பிரயோசனமா இருக்கும் இந்த கேள்வி நினைக்கிறேன். முடியும் பொழுது ஏதோ ஒரு விதத்துல நீங்க மிச்சமும் பயனளிக்கிற விதமாக இருக்கும். ஓகே நோட் பண்ணிக்கலாம். செய்ய பார்ப்போம் பிள்ளைகள். இதையும் பிள்ளைகள் கொஞ்சம் அவசரமா முடிச்சோம்னு சொல்லிட்டு இந்த யூனிட்டை வடிவா இப்ப நம்ம எளிமையை சேர்க்கறதையும் கொஞ்சம் அவசரமா பார்க்கலாம். இல்லாம உங்களோட விஷயங்கள் தான் நீங்க உங்களோட ஃப்ரெண்ட்ஸ்ல சொல்றது இப்படி விளங்குது அப்படின்னு சொல்லி சொன்னா ஜாயின்ட் ஆகலாம். நாங்க யாரையும் கட்டாயப்படுத்துறது இல்லை. இப்பதான் ஸ்டார்ட் ஆகுன்னு விஷயங்கள் எல்லாம் சரி ஓகே. சில பிள்ளைகள் யோசிப்பாங்க நாங்க ஃபேமஸான ஒரு ஆட்டை படிச்சா தான் நாங்க படிப்போம்னு சொல்லி. அப்படியெல்லாம் இருக்கு. சில பிள்ளைகள் பிசிக்கலா பயன்படுத்தினா ஒன்லைன் சொல்றது புதிய ஒரு பிளாட்ஃபார்ம்ல இருக்கிறோம். சரி ஓகே. இப்ப பாருங்கடா இதுல ஒரு விஷயம் ஒன்று இருக்கு. சரிதானே நல்லா பார்த்துக்கொள்ளுங்க. இப்ப இந்த உருவத்துல திணிவை கண்டுபிடிக்க கஷ்டமா இருக்கேடா பிள்ளைங்க. அப்படித்தானே உங்களுக்கு இந்த உருவத்துல திணிவை கண்டுபிடிக்கிறது உங்களுக்கு கஷ்டம். சரி ஓகே. நம்ம இந்த உதாரணமா யோசி நம்ம இதுக்கு முன்னுக்கு எப்படி அந்த உருவத்துல திணிவை கண்டுபிடிக்கிறதுக்குரிய விஷயம் ஒன்று பாரு. உதாரணமா ஏற்கனவே நம்ம கண்டுபிடிச்சிக்க தானே. உதாரணமா இப்படி சிறிய கிளத்துல திணிவன்னு கண்டுபிடிச்சு வச்சிருக்கேன். நிறுவும் பொழுது உங்களுக்கு ஞாபகம் இருக்கு. சிறிய கிளத்துல திணிவன் எடுத்த உதாரணமா டெல்டா எம் எடுத்தோம்னாக்கா ஞாபகப்படுத்திங்க. டெல்டா எம் சிறிய கிளத்துல திணிவு டெல்டா எம் சமம் 2π இன்டு ஏ சைன் தீட்டா விண்டு. இது என்னது 2πr ஹெச்இபாலா கொடுத்தோம். என்னது பிள்ளைகள் ஏ இன்டு டெல்டா தீட்டா விண்டு சிக்மா. இதுதான் யாரு சிறிய கிளத்துல தெளிவா போட்டிருந்தோம். ஓமா இல்லையா சொல்லுங்க பாப்போம். சரி இதுக்கு என்ன சொல்லி சொன்னாங்க வேற ஒன்றும் இல்லை. இப்ப இவரை வச்சுதான் நம்ம என்ன செய்ய போறோம்னு சொல்லி சொன்னாங்க இந்த உருவத்திர திணிவத்தை கண்டுபிடிக்க போறோம். சேதானே எப்படி பறந்தீங்கன்னு பார்ப்போம். சேதானே ஓகே. அதாவது எந்த உருவத்துக்கும் பிள்ளைகள் நம்ம அழகான முறையில அந்த சிறிய கிளத்துல திணிவில இருந்து நம்ம கண்டுபிடிச்சதுல இருந்து இந்த உருவத்துக்குரியது என்ன செய்யலாம்னு முழுசா கண்டுபிடிக்கலாம். சரி பார்ப்போம் எப்படின்னு சொல்லி. இப்ப நம்ம எக்ஸ் பார் போடும் பொழுது தலை பாருங்க. அத எக்ஸ் பார் போடும் பொழுது தர இங்களப்புக்கும் போட்டது யாரு உண்மையிலேயே தொகுதிர திணிவை தான் போட்டு கொண்டீங்க. விளங்குதா? உண்மையிலேயே நம்ம போட்டது இதுல போட்டது எக்ஸ் பார் போட்டது இங்க பக்கத்துல போட்டு தான் இருக்கிறோம். அது உண்மையில யார போட்டோம்னு சொல்லி சொன்னாக்கா தொகுதிர திணிவை தான் போட்டு இருக்கிறோம். எக்ஸ் பார் நம்ம போட்டோம் தெரியுமா? அல்பால இருந்து 5/2 வரங்காட்டிலும் இது அவ்வளோத்தையும் எழுதி டி தீட்டான்னு போட்ட வரைக்கும் ஞாபகம் இருக்கு. இது அவ்வளவும் அந்த தொகுதிர திணிவை தான் குறிக்குது. இந்த இன்டிகிரேட் பார்ட்டிக்கு தானே. இந்த இன்டிகிரேட் பார்ட் எதை குறிக்கிறதுன்னு சொல்லி சொன்னாக்கா தொகுதிர திணிவை தான் குறிக்கிறார். ஞாபகத்துல வச்சுக்கணும். சரிதானே? இங்க ஞாபகம் போட்டது அது வேற விஷயம். அதை நீங்க மறந்து போகணும். அது தேவையில்லை நம்மளுக்கு. இப்ப பொதுவா கேள்வியை பொறுத்த வரைக்கும் பிள்ளைகள் ஒன்று தொகுதிர திணிவும் இந்த எக்ஸ் பார் தான் கவனமா தேவை. இங்கே வாரத்தை பொதுவாக கணக்குல ஒன்றுமே யோசிக்க தேவை. அப்ப எக்ஸ் பார் இதுல போட்டது யார்? இந்த முழு உருவத்துல திணிவை தான் போட்டு இருக்கிறோம். அப்ப இப்ப சில பிள்ளைகளுக்கு இப்பதான் தெரியும் இந்த எக்ஸ் பாருக்கு பக்கத்துல போட்டிக்கிறது இந்த முழு உருவத்துல திணிவும் சொல்றது உங்களுக்கு தான் தெரியும். உதாரணமா நீங்க செக் பண்ணி பார்க்கலாம். உதாரணமாக எப்படி சொல்றதை பாருங்கன்னு. ஒரு பொற்கூம்பு கேள்வி சரி ஒரு திண்ம கூம்பு கேள்வி எடுங்கிற அப்படிங்கிற அந்த கேள்வியில எக்ஸ் பார் நீங்க நல்லா பார்த்துக்கொள்ளுங்க. தர போட்டு இங்க ஒரு இன்டிகிரேட் பார்ட் எழுதி வச்சு தானே எழுதிப்பீங்க. அப்ப அதை எழுதிக்கல நீ கடைசியா சுருக்கி பாருங்க வருவாரு 1/3 πr வர்க்க மெச்சின் ரோ ஒன்று வருவார். நீங்க அவரை சுருக்கும் பொழுது நல்லா பாருங்க. இவரை கனவுலக்குரிய சமன்பாடு 1/3 πr வர்க்கமே அவரை அடுத்தியால பெருக்கும் போது யார் நமக்கு கிடைக்கப்படுவார்? திணிவு கிடைக்கப்படுங்க. சரிதானே? அப்படி நீங்க வீட்டை போய் இருக்கிற பிள்ளைகள் ட்ரை பண்ணி பார்க்கலாம். ஒரு பொற்கூம்புக்குரிய கனவளவு எடுத்து திண்ம கூம்புக்குரிய கனவளவு எடுத்து திணிவால இந்த செட்டப் எடுத்து பாருங்க. ஆன்சர் சரியா வருதான்னு சொல்ற விஷயத்தை சரிதானே அப்படியே செக் பண்ணி பாருங்க நீங்க வீட்டை சரிதானே. அப்ப இந்த கேள்விக்கு எடுத்தோம்னு சொல்லி சொன்னாக்கா அப்ப எப்படி பிள்ளைகள் வர போறாரு. அப்ப இவரை நம்ம இன்டிகிரேட் பண்ணி தான் செய்ய போறோம். எப்படின்னு சொல்லி சொன்னா நல்லா பாருங்க. அல்பாவில இருந்து 5/2 வரங்காட்டு பாருங்க. இதுல வரப்போற 2πa². நல்லா பாருங்க 2πa². நல்லா பாருங்க. சிக்மா விண்டு சைன் தீட்டா விண்டு டி தீட்டா. இதுதான் யாரு இந்த உருவத்துல திணிவு. சரிதான பிள்ளைகள்? திணிவு. அப்ப நம்ம இதை இன்டிகிரேட் பண்ண முடியும் சொல்லி பிள்ளைகள் நல்லா பாருங்க. 2πa² சிக்மா நம்மள சைன் தீட்டா வகைட்டா பிள்ளைகள் மைனஸ் கோஸ் தீட்டா.
மைனஸ் கொஸ்தீட்டான்னு போட்டுக்கொள்றேன். சரி, மைனஸ் இது முன்னுக்கு மைனஸை போட்டு கொஸ்தீட்டா. வீச்சு என்னடா பிள்ளைகள் அல்பாவில இருந்து 5/2 வரங்காட்டில் வீச்சை போட்டுக்கொள்றேன். உங்களுக்கு விளக்குது. சரி, ஓகே. இப்ப பாரு, இதுல மைனஸ் அப்படி இருக்கட்டும், 2πa² சிக்மாவும் அப்படி இருக்கட்டும். பெசுக்கு 5/2 போட்டோம்னா பூஜ்ஜியம். நல்லா பாருங்க, cos 5/2 பூஜ்ஜியம், மைனஸ் ரெண்டா பிள்ளைகள் cos ஆல்பா. அப்ப இது என்ன பாருங்க, மைனஸ் மைனஸ் பிளஸ் வந்துடுவார். ஆகவே வரப்படாது 2πa² சிக்மா விண்டு cos ஆல்பா. இதான் இதுக்குரிய திணிவு. என்ன வரப்படாது 2πa² சிக்மா விண்டு cos ஆல்பா. இது இப்பதான் தெரியும் சொல்றாங்க. கையத்துக்கு சரி, இப்பதான் அந்த விஷயம் எனக்கு தெரியும் சொல்றாங்க. கையத்துங்கடா பிள்ளைகள் பாவம். சேர்ந்த விஷயம் இப்பதான் தெரியும் சொல்றாங்க. கையத்துங்க பாவம். தெரியுமான்னு சொல்லி சொன்னா மெசேஜ்ல போடலாம். சரிதானே? சொல்லுங்க சொல்லுங்க, பயப்பட தேவை. இப்பதான் இந்த விஷயம் தெரியுமான்னு சொல்றா கையெழுத்துங்க. எப்படி நம்ம அந்த உருவத்துல திணிவை எப்படி கண்டுபிடிச்சோம்னு சொல்ற விஷயத்தை பாக்குறதுக்காண்டி வேற ஒன்றும் இல்லைடா. பயப்பட தேவை. நான் உங்களை ஒண்ணுமே நான் சொல்ல வரையில. நான் நீங்க உங்களோட வெளிப்பாடுகளை சொல்லலாம். இப்பதான் சார் இந்த விஷயம் தெரியும் ஏன்னு சொல்லி சொன்னா பிள்ளைகள், நம்ம அந்த 2023ஆம் ஆண்டுல சில வருஷ கேள்விகள் எல்லாம் இருக்கு. சரிதானே? அப்ப அந்த இடத்துல எல்லாம் திணிவுகள் கண்டுபிடிக்கும் போது சில பிள்ளைகள் யோசிக்கிறது, சில நான் அந்த ஒரு ஆள் அந்த ஒரு பிராக்டிக்கலா இருக்கும் பொழுது இப்ப நான் இங்க சுத்தி நான் சரி பார்க்கக்கூடியதா இருந்துச்சு. எப்படின்னு சொல்லி சொன்னா, சில ஆட்கள் சொல்லி கொடுத்தாங்க இது அவ்வளவு நீளம் உதாரணம் இது எப்படின்னு சொல்லி சொன்னா பார்க்கணும். ஷார்ட் மெத்தட் சொல்லி கொடுத்த மாதிரி 2πr×h இப்படித்தான் அவருக்குரிய சொல்லி கொடுத்தது. எப்படின்னு சொல்லிச்சுன்னா, இதுக்குரிய பரப்பளவுக்குரிய சமன்பாடு ஒரு துண்டை வெட்டினா 2πr×h சொல்லி கொடுத்த மாதிரி இருந்துச்சு. அப்ப 2πr போட்டுக்கணும். h இந்த உசரத்தை போற மாதிரி சொல்லி கொடுத்துருந்தாரு. சரி, அதெல்லாம் உண்மையிலேயே இப்ப ரூல்ஸ் எல்லாம் பார்த்தோம்னா பிழைக்கிறதுக்கு நிறைய வாய்ப்புகள் இருக்கு. ஸோ நம்ம என்ன செய்யலாம்னு சொல்லிச்சோன்னா, இந்த இடத்துல வாடுறது மிச்சம் பொருத்தமா இருக்கும். பிள்ளைன்னு சொல்ற விஷயத்துக்கு ஒரு இது ஒன்று இருக்காது. தாண்டா பிள்ளைகள். சரி, ஓகே. அப்ப இவர உயிர் மைய தூரம் தெரியும். என்னடா பிள்ளைகள் உங்களுக்கு தெரியும், 1/2 a cos ஆல்பா. இது உங்களுக்கு தெரிஞ்ச விஷயம் இந்த உருவத்தை. அதே மாதிரி நமக்கு தெரியும் வட்டத்தட்ட எடுத்த மட்டும் சொல்லிச்சுன்னா πr வர்க்கம். அப்ப என்ன π இன்டு அவர் 6a வர்க்கம் இன்டு சைன் வர்க்கம் ஆல்பா. உங்களுக்கு தெரியுமாடா? ஏன்னா ஏ சைன் ஆல்பா தானே வர 6. அப்ப π×r வர்க்கம். அப்ப அடுத்த என்னடா பிள்ளைகள் அவர் அடர்த்தியால பெருக்கு நம்ம சொல்லி சொன்னாக்கா πa வர்க்கம் சைன் வர்க்கம் ஆல்பா வந்து சிக்மா. இவர உயிர் மைய தூரம் எவ்வளவு தூரத்திலே பரப்பிடு, இவ்வளவு தூரத்திலேயும் இருப்பா. எவ்வளவு தூரம் என்ன பிள்ளைகள் a cos ஆல்பா. அப்ப இவரு எங்க இருக்க போறாரு a cos ஆல்பா. நல்லா பாத்துக்கொள்ளுங்க. இவ்வளவு தூரம் வேண்டாம். அப்படி இந்த வட்டத்தடிக்கக்கூடிய தூரம் இவ்வளவு தூரம் வேணும். a cos ஆல்பா தான் நம்ம அரைவாசின்னு காட்டி வச்சிருக்கிறேன். சோ இப்ப நம்ம திணிவை நம்ம எடுத்தோம்னு சொல்லிட்டு அப்படி πa வர்க்கம் சிக்மா வெளியே தூக்கும். πa வர்க்கம் சிக்மா வெளியெடுத்தோம்னா எல்லாம் மிச்சப்படக்கூடாது. சைன் வர்க்கம் ஆல்பா பிளஸ் cos ஆல்பா இதான் நிக்க போறாரு. அப்ப நம்ம ஆன்சரை பார்ப்போம். நம்ம கண்டுபிடிக்கிற ஆன்சர் நல்லா பார்த்துக்கொள்ளணும். இதுல நம்ம தொகுதியில திணிவை கண்டுபிடிக்கத்தான போறோம் பிள்ளைகள். அந்த திணிவை பார்த்துக்கொள்ளணும். நம்மளுக்குரிய தந்திரிக்கக்கூடிய ஆன்சர்ல பகுதிக்கு மேய்ச்ச, அதாவது மெச் பண்ணப்படுதா நம்ம செஞ்சுக்கிறதும் அதுவும் ஒரே மாதிரி இருக்கான். அதாவது உதாரணம் 8 வந்தா 4 வரலாம், வெட்டுப்படலாம். மற்றபடி இப்படி வரும்னு சொல்லி சொன்னா இந்த வார அப்படி என்ன செய்யணும் வந்து பிரிபடணும். அப்படி பிரிபடும் போது பாக்குறோம் அங்க ஆன்சரை பாத்தீங்கன்னா 1 + 2 cos ஆல்பா மைனஸ் cos squared ஆல்பா வந்து இருக்கிறாரு. இதுல பார்த்தோம்னா ஒன்னு மிஸ் ஆயிட்டு பிள்ளைகள். இதுல 2 போட மறந்து போயிட்டேன். சரிதான பிள்ளைகள்? 2 cos ஆல்பா. சரிதான பிள்ளைகள்? சரி. அப்ப இதுல பாத்தீங்கன்னு சொல்லி அந்த ஆன்சர்ல சின்ன ஒரு மாற்றம் ஒன்று செஞ்சிருக்கிறாரு. அந்த சைன் வர்க்கம் அல்பாவுக்கு பதிலாக அவர் 1 - cos squared ஆல்பாவை பயன்படுத்தி இருக்கிறார். சோ நான் அதையும் எழுதி போடுறேன். ஏன்னா நீங்க குழம்பிக் கொள்ளக்கூடாத பிள்ளைகள். அப்ப நான் எழுதி கொள்றேன் பிள்ளைகள். 1 - அப்ப எப்படி எழுதிக்கான பாருங்க பிள்ளைகள். 1 + cos 2 ஆல்பா மைனஸ் என்னது cos squared ஆல்பா. அந்த அழகான முறையில் எழுதுறதுக்காக சைன் வர்க்கம் ஆல்பாவுக்கு பதிலாக 1 - cos squared ஆல்பா வந்து பாவிச்சு வச்சிருக்காரு. சோ இதுக்குரிய தூரத்தை தான் நீங்க கண்டுபிடிக்க போறீங்க. உதாரணமா ஓசில இருந்தா எடுக்கிறேன். உதாரணம் நீங்க எப்படியும் எடுக்கலாம், எக்ஸ் பார் எடுக்கலாம். படத்தை போட்டீங்கன்னா இப்படி போட்டீங்கன்னா எக்ஸ் பார் நிலை கூட்டாட்டீங்கன்னா கீழ் நோக்கிட்டீங்கன்னா y பார்னு போட்டுக்கொள்ளுங்க. சரி, அப்ப நான் இப்படி ஒரு படத்தை எடுத்து வச்சு சொல்லி நான் உதாரணமாக x0 பார்னு குடிச்சுக்கொள்ளும். சரிதானா புள்ளி? சரி, ஓகே. அப்ப நீங்க x0 பாரை கண்டுபிடிச்சீங்கன்னு சொல்லிச்சுன்னா வேலை முடிஞ்சு. சரிதானே? கண்டுபிடிங்க பாப்போம். அப்ப உங்களுக்கு தெரியும் தானே பெருக்க தொகை என்னன்னு சொல்ற விஷயம். சிம்பிளா செய்ய பார்க்க முடியும். அப்ப ஈக்குவேஷன் சும்மா போடுங்கடா பிள்ளைகள். அப்ப நான் இதை விளங்கின பிள்ளைகள் இதை கொஞ்சம் அவசரமா எழுதி கொள்ளுங்க. ஒரு ஸ்கிரீன்ஷாட் அடிச்சு வைத்துக் கொள்ளுங்க. நம்ம இப்ப x0 பாரை நம்ம என்ன செய்ய போறோம்னு சொல்லிட்டு பிள்ளைகள் கண்டுபிடிக்க போறோம். சரிதாண்டா பிள்ளைகள்? அப்ப எல்லாத்தையும் என்னென்ன விஷயம் தெரியுமோ அதை அவ்வளோத்தையும் நோட் பண்ணிக்கொள்ளுங்க. சும்மா உன்னதையும் எழுதாம போயிடவானா பிரயோசனப்படுத்திக்கோங்கடா. இது முக்கியமான நம்ம நாட்கள் இருக்கிறேன். இப்ப தெரியும். இப்ப கடைசி டைம்ல பிள்ளைகள் இப்ப நாங்களும் படிக்கும் பொழுது இப்ப சிம்பிளா அந்த 2016ஆம் ஆண்டு சொச்சத்துல தான் நாங்க படிச்சோம்.
2013 இருந்து பாருங்க. அப்ப அந்த காலகட்டத்துல எல்லாம் பிள்ளைகள் போதுமான ரிசோர்ஸ் எல்லாம் இருக்காது. எங்களை உண்மையிலேயே நாங்க அந்த டைம்ல படிக்கும் பொழுது கையில பாஸ் பேப்பரைக்கும் நோட்ஸும் குறைவா தானே இருக்கும். கொஞ்சம் கேள்விகள் இருக்கும். அதை வைத்துக் கொண்டு நாங்க என்ன செஞ்சோம்னு சொல்லி சொன்னா மேக்சிமம் எஃபிஷியன்சி, அதாவது கூடுதலான முறையில அதை பயன்படுத்தணும். எப்படி எப்படி கேள்வி வரலாம், எப்படி எப்படி செய்யலாம்னு சொல்ற விஷயத்து கேள்வி குறைவு, வளங்கள் குறைவு. நாங்க சுயமா சிந்திச்சோம் அந்த டைம். இப்படி வந்து அப்படி செய்யணும், இப்படி வந்து அப்படி போட்டு செய்யணும்னு சொல்ற விஷயத்தால நாங்க நல்ல ரிசர்ச் எடுத்து நாங்க இன்ஜினியர் என்ன பண்ணோம். இப்ப என்னன்னு சொல்லி சொன்னா பிள்ளைகளுக்கு படிக்கிறதுக்கு டைம் இல்லை, நிறைய வளங்கள் இருக்கு, எல்லா கேள்வியும் செய்து செய்து பார்க்குற. ஆனா புதுசாக பிள்ளைகள் யோசிக்கிறேன். இப்ப இந்த கேள்வி வந்தாக எப்படி செய்யலாம், இது எப்படி மாற்றம் அடைஞ்சு செய்யலாம், ஒரு பிசிக்ஸ் பொசிஷன் எடுத்த மாட்டோம், அதுவும் அப்படித்தான். அப்ப அந்த திறன் பிள்ளைகள் தான் குறைஞ்சு போயிடுச்சு. விளங்குது. அதனாலதான் அந்த ரிசல்ட்ஸ் குறைய வரும். சில நல்லா படிக்கிற ரிசல்ட்ஸ் எடுத்து பாத்தீங்கன்னு சொல்லிங்கன்னா மேல ஒரு கிளாஸ் அப்படித்தான் போவாங்க. இப்போதைக்கு நீங்க என்ன செய்யலாது, கட்டாயம் கிளாஸுக்கு போகத்தான் வேணும். ஆரம்பத்துல நீங்க அந்த விஷயத்தை பிடிக்கல, இப்ப நீங்க பிடிக்கணும்னு சொல்லிச்சுன்னா எப்படியாச்சும் விளக்க எடுக்கும் காட்டிலும் என்ன செய்யணும், படிச்சேதான் ஆகணும். அதுக்காக வேண்டி கொஞ்சம் பிரயோசனமான முறையில பயன்படுத்திக் கொள்ளுங்கடா. சரிதானே. இதை நீங்க உங்களோட ஜூனியர்ஸ் நீங்க எத்தி வைக்கணும். அதுக்காண்டி தான் சொல்றேன். சரிதானே. நம்ம விட்ட தவறுகள் இன்னொரு விடக்கூடாதாடா. சரி, ஓகே. அப்ப நான் இதை அழிச்சு கொள்றேன் பிள்ளைகள். சரி, அப்ப உங்களுக்கு ஒரு ஆன்சர் எப்படியா பிள்ளைகள் வர போறாரு. சரி, இப்ப நம்ம இதை பார்த்த மட்டும் சொல்லிச்சுன்னா பிள்ளைகள், ஓகே. இப்ப இதுல வரப்போற நம்மளுக்கு பையே வர்க்கம் சிக்மா விண்டு சரிதான பிள்ளைகள் 1 பிளஸ் 2 கோஸ் அல்பா மைனஸ் கோஸ்கேட் அல்பா விண்டு எக்ஸ் நோட் பார் சமன் எப்படின்னு வரப்போற இதுல பாத்தீங்கன்னு சொல்லிச்சுன்னா பிள்ளைகள் 2 பை ஏ ஸ்கேட் சிக்மா விண்டு கோஸ் அல்பா இன்டு ஒன்றிங் 2 ஏ இன்டு கோஸ் அல்பா பிளஸ் என்னென்று வரப்போறாரு பை ஏ வர்க்கம் சிக்மா விண்டு சைன் அல்பா இன்டு என்னடா பிள்ளைகள் வரப்போறாரு ஏ கோஸ் அல்பான்னு வரப்போறாரு. சரிதான பிள்ளைகள். சரி, ஓகே. இப்ப நம்ம இவர்ல இருந்து பிள்ளைகள் யாரை பொதுவடைக்கலாம்னு சொல்லிச்சோம்னாக்க நல்லா பார்த்து கொடுத்தேன். மேலையும் கீழையும் இருந்த பிள்ளைகள் யாரை பொதுவடைக்க வேணும்னு சொல்லிச்சுன்னா இவரை பிள்ளைகள் எழுதி கொண்டதுக்கு பிறகு ஃபைனலா வேணும்னா இவரை எழுதி கொள்ளலாம். அதுல கூட பிரச்சனை இல்லை. நான் சும்மா உங்களுக்கு விளக்கத்தை தான் எழுதி காட்டிக்கிட்டு தேவை. சரிதானே. அவர் நம்ம என்ன செய்வோம்னு சொல்லிச்சுன்னா பிள்ளைகள் இந்த ரெண்டும் வெட்டுப்பட்டுருவாரு. சோ நீங்க என்ன செய்யலாம்னு சுருக்குறீங்கன்னு சொல்லிச்சுன்னா பிள்ளைகள் இதுல பாருங்க, பையே வர்க்கம் சிக்மாவை நீங்க வெளியெடுத்தீங்கன்னு சொல்லிச்சுன்னா பாருங்க பை ஏ கணம். சரிதானே. பை ஏ கணம் இதுல பாருங்க பை ஏ வர்க்கம் சிக்மா விண்டு 1 பிளஸ் 2 cos alpha minus coscat alpha விண்டு எக்ஸ் நோட் பார். இதுல பாத்தீங்கன்னு சொல்லிச்சுன்னா பையே வர்க்கம் பையே கணம் சிக்மா பை ஏ கணம் சிக்மா விண்டு கொஸ் அல்பா வெளியே தூக்குனீங்கன்னு சொல்லிட்டோம்னா இதுல மிச்சப்பட போற என்னடா பிள்ளைகள், இதுல பாத்தீங்கன்னு சொல்லிச்சுன்னா இதுல சைன் வர்க்கம் இருக்கும். இதுல பை ஏ வர்க்கம் இதுல ஒரு சைன் வர்க்கம் ஒன்று இருக்கிறது பிள்ளைகள். சரியா. அப்ப நான் அதை எடுத்துக்கொள்றேன். அப்ப கொஸ் அல்பா எடுத்தீங்கன்னு சொல்லிச்சுன்னா அப்படி இதுல மிச்சப்பட போறாரு கொஸ் அல்பா மிச்சப்பட போறாரு, இதுல மிச்சப்பட போறாரு சைன் வர்க்கம் அல்பா மிச்சப்பட போறாரு. சரி. ஆகவே இப்ப நம்ம என்ன செய்யலாம், இதுல இவரையும் வெட்டும் பொழுது ஒரு ஏ என்று மிச்சப்படுவார். சோ நம்ம என்ன செய்யலாம்னு சொல்லினா எக்ஸ் நோட் பார் சமன் இதுலயும் கொஸ்டிக்கத்தை சுட்டி 1 பிளஸ் கொஸ் அல்பா மைனஸ் 2 பிள்ளைகள் வரப்போறாரு கொஸ்கேட் அல்பா. என்ன சொல்லினா பிள்ளைகள் இந்த சைன் வர்க்கம் அல்பாவுக்கு பதிலாக 1 மைனஸ் அதோட சேர்த்து இங்கால யார் இருக்கிறாரு, ஏ கொஸ் அல்பா இருக்கிறார். முழுவதின் கீழ் வரப்போறாரு இந்த 1 பிளஸ் 2 கொஸ் அல்பா மைனஸ் கொஸ்கேட் அல்பா. இதான் காட்ட சொல்லியிருப்பான்னு நினைக்கிறேன். பாப்போம் ஆன்சர். ஓகே. 1 பிளஸ் கோஸ் அல்பா மைனஸ் கொஸ்கேட் அல்பாவின் கீழ் 1 பிளஸ் 2 கோஸ் அல்பா மைனஸ் கொஸ்கேட் அல்பாவோடு காட்ட சொல்லியிருக்கிறாரு. சரி. இப்ப நம்ம செஞ்சது பிள்ளைகள் சரிதான். ஓகே தானடா பிள்ளைகள். அப்ப நோட் பண்ணிக்கொள்ளுங்க அவன்படி வளர்த்து. இது விளங்கிட்டேன்னு சொன்ன பிள்ளைகள் மாத்திரம் பிள்ளைகள் கையெழுத்துக்கு வா. யாருக்கெல்லாம் விளங்கிட்டேன்னு சொல்றாங்க பிளீஸ். விளங்கிட்டேன்னு சொல்றாங்க. ஓகே. பிரயோசனமா படுத்துங்க. வெரி குட். வந்தோம்னா ஏதோ ஒரு விதத்துல அதை பயன்படுத்திட்டு முழுசா போயிடணும். அரைக்குறைப்பாட்டி எரிக்க கூடாது. யாரா இருந்தாங்க. சில பிள்ளைகள் வாராங்க ஆரம்பத்துல இருந்தாங்க இப்ப போறாங்க. அவ என்ன ரீசனுக்காக சொல்லிட்டோம்னாக்கா அந்த பதட்டம். இதை படிக்கிறியா அதை படிக்கிறியா எதை படிக்கிறேன்னு சொல்ற விளக்கம் கொண்டு இல்லை இல்லாம கொஞ்சம் கடைசி டைம்ல தடுமாட்டம் பண்ணுது. ஏதாச்சும் ஒன்றை தெளிவா படிச்சுக்கணும். அப்பதான் ஃபைனல் பேப்பர் வடிவா செய்யலாம் தெளிவாக. இதுலயும் கால வச்சு அதுலயும் கால வச்சு அப்படின்னு சொல்லிட்டு முடியாது. சரிதானே. வடிவா ரிலாக்ஸ் இருந்து படிங்க. என்ன என்னதா இருந்தாலும் அந்த படிக்கிற டைமுக்கு தான் படிக்கணும். அதுக்கு மேலதிகமா யோசிச்சு ஏதாச்சும் பிரயோசனம் இருக்கு ஒன்றுமே இல்லை. குறிப்பிட்ட டைம்ல படிங்க. அதுக்கு பொறுத்து உங்க படிங்க விஷயத்த முடிங்க. புதுசா யோசிக்க போனீங்கன்னா அது யோசிக்கிற டைமுக்கு என்ன செய்யும். உதாரணம் ஒரு நாளைக்கு இப்ப இந்த டைம்ல சில ஆட்களுக்கு 1 மணி நேரத்துக்கு மேல யோசனை பிடிக்கும்.
அதை படிக்கிறியா இதை படிக்கிற இதை எடுத்து சீரியல் ஒரு பிளானுக்கு போங்க கொண்டுட்டு போங்க இதை படிச்சிருக்கிறோம் அப்படி போகணும் சிதான பிள்ளைகள் சரி ஓகே இதை நோட் பண்ணிக்கொள்ளுங்களா வடி நோட் பண்ணி முடிஞ்சாக பிள்ளை கையை சொல்லுங்க நான் அடுத்த கலைக்கு போறேன் சரிதானே அதுக்கு அடுத்த பாடு இது நல்ல ஒரு கேள்வி உண்டு சிதாண்ட பிள்ளைகள் நல்ல கேள்வி உண்டு வெரி குட் நம்ம கிளாஸ்களை கூட்டி அதுல உண்மையிலேயே வியாழன் வெளிதான் போடப்பட்டிருக்கு நாங்க நாளை பேமெண்ட் கிளாஸ் நாளை கிளாஸ் பேமெண்ட் கிளாஸ் தான பிள்ளைகள் நாளை கிளாஸ்ல முழுமையா டிஸ்கஸ் பண்ணுவோம் கிழமையில உதாரணம் மார்னிங் டைம்ல என்னென்ன டைம் உங்களை போறேன்னு சொல்லி உங்களோட பேமெண்ட் பண்ற ஸ்டூடெண்ட்ஸுக்குள்ள மத்தியில டிஸ்கஸ் பண்ணி கிழமையில நாங்க இந்த நிறைய 8 வகுப்பு நாங்க போடுவோம் 8 இல்லாட்டி 9 வகுப்பு போடுவோம் அதுக்குரிய மாதிரி டைம் டேபிள் அரேஞ்ச் பண்ணி கொண்டு இந்த கொஞ்ச காலம் தான் அன்னைக்கு வார வியாழன் அடுத்த வியாழனுக்கு போக இயலாது இடப்பட்ட நாட்கள்ல போட்டு இந்த சிலபஸ் ஃபுல்லா ஒரு வீக்குக்குள்ள மாதிரி கவர் பண்ணி முடிச்சு கொள்வோம் சரி அப்போ உங்களுக்கு நல்ல பிரயோசனமா இருக்கும் நல்ல ஒரு திறனா இருக்கும் நாங்க எக்ஸாம் செய்யும் பொழுது ஒரு ஒரு கவலையும் இருக்காத அந்த அந்த புயிர்மையை கேள்வி செய்யும் அந்த அளவுக்கு நம்ம சிறப்பான முறையில செய்யலாம் ஒரு கேள்வி சரிதான பிள்ளைகள் சரி ஓகே அப்படி பேமெண்ட் பண்ணணும் அப்படின்னு சொல்றாங்க என்னையும் கண்டக்ட் பண்ண அல்லது எட்மினை கண்டக்ட் பண்ணி பேமெண்ட் டீடைல்ஸ்ல அதை வாங்கி கொண்டு நீங்க கிளாஸ்ல நாளை கிளாஸ்ல இணைஞ்சு கொள்ளலாம் சரிதான பிள்ளைகள் ஓகே இப்ப அடுத்த கேள்வியை பார்க்கும் பிள்ளைகள் இப்ப உடனே உங்களுக்கு பிள்ளைய தெரியணும் இப்ப உதாரணமாக ஒரு புவியீர் மைய கேள்வி தந்ததுக்கு பிறகு அதுக்கு போற ஏதாச்சும் ஒரு தரவு தந்துட்டான்னு சொல்லிச்சுன்னா முதலாவது செய்ய வேண்டிய வேற என்ன அந்த தரவை பயன்படுத்தி புதிய எக்ஸ் நோட் பாரை என்ன செய்யணும் சொல்லிச்சுன்னா எக்ஸ் பாரை கண்டுபிடிங்க எக்ஸ் பாரா y பாரை என்ன செய்யணும் கண்டுபிடிச்சு கொள்ளணும் புதிய என்னது புதிய உதாரணமா இப்ப என்ன சொல்றாரு இப்ப அந்த அல்பா சொல்றது 5/3 மாறிட்டாராம் சரி அப்படி இருக்கும் பொழுது கிண்ணத்தில திணிவும் தாராரு டபிள்யூ இந்த இடத்துல என்ன சொல்றாரு இந்த கிண்ணம் மட்டும் சொல்லிச்சோன்னா இந்த கிண்ணத்துல திணிவும் இவ்வளவும் சேர்ந்து என்னையாகும் இது போல நீங்க இதை பாவிக்க தேவையில்லை நீங்க கதைக்கணும் பேசணும் கேள்வி இது போல இவரை பயன்படுத்த தேவையில்லை இதுக்குரிய திணிவை நம்மகிட்ட சொல்றாரு இப்ப டபிள்யூ சொல்லி சொல்றாரு ஓகே அப்படின்னு இருக்கும் பொழுது இந்த எக்ஸ் நோட் பார் என்னன்னு சொல்லி சொன்னாக்கா 5/3 போடும்போது இந்த பாத்திரத்துக்குரிய எக்ஸ் நோட் பாரை கண்டுபிடிக்கிறோம் சோ நீங்க இப்ப என்ன செய்யுங்க சொல்றீங்கன்னா பிள்ளைகள் அல்பா சமன் 5/3 கொண்டு போடும் பொழுது உங்களுக்கு வந்திருக்கக்கூடிய எக்ஸ் நோட் பாருக்குரிய பெருமதியை செக் பாக்ஸ்ல போடுங்க மாசம் அப்ப எந்த கேள்வி இருந்தாலும் பிள்ளைகள் இப்படிதான் செய்யறது எக்ஸ் நோட் பாரை கண்டுபிடிக்கிறோம் அதுக்கு ஒரு தரவு தந்தாக்க அந்த தரவான பயன்படுத்தி புதிய எக்ஸ் நோட் பாரை பயன்படுத்தணும் சோ இதுக்கு போற இந்த கிண்ணத்துக்குரிய திணிவு இந்த டோட்டல் திணிவையும் தாரா நிறைய தாராரு சாரி திணிவு இல்லை நிறைய தாரா டபிள்யூன்னு சொல்லி தாராரு அப்ப இதுக்கு போற நமக்கு லேசி இதுக்கு போற இவர் எடுத்து செய்ய வேண்டிய ஒரு அவசியம் இருக்காது அல்பா சம்பந்தமான விஷயமா இதுக்குள்ள கேள்விக்குள்ள இருக்காது ஏன்னு சொல்லி சொன்னா இந்த அல்பாவுக்கு பதிலாக 5/3 தந்துட்டார் சோ நம்ம என்ன செய்யலாம் சொல்லி சொன்னா டபிள்யூவையும் எக்ஸ் நோட் பாரையும் என்ன செய்வோம் நம்பர்ல ஒருவர் பயன்படுத்தி கேள்வியை செய்யலாம் இலகுவாக சரி உடனே நீங்க என்ன செய்யுங்க சொல்லி சொன்னா பிள்ளைகள் எக்ஸ் நோட் பாரை கண்டுபிடிச்சு செக் புக்ல பாருங்க பாப்போம் எத்தனை வரான்னு சொல்லி அவசரமா செய்கிறா பிள்ளைகள் அதாவது நம்ம நாளை கிளாஸ் இந்த பிள்ளைகள் அவசரம் கூட்டிக் கொள்வோம் சரிதானே இன்னைக்கு கிளாஸ் இதை பார்த்தாலும் ஒரு நாளைக்கு நம்ம உதாரணம் மார்னிங் டைம் எடுத்தோம்னா ஒரு 2 இயர்ஸ் 3 இயர்ஸ் பாக்குற மாதிரி தான் ஃபுல் டைமா போட்டு ஒரு சின்ன பிரேக் கொண்டு தந்து நல்ல நல்ல கேள்விகள்லாம் பார்த்து செஞ்சா நல்ல ஒரு பிரயோசனமா இருக்கும் கடைசி டைம் தானே பிள்ளைகள் உங்களுக்கு நல்ல ஒரு இதுல இருக்கும் குறிப்பிட்ட ஒரு டைம் எடுத்து செய்யும் பொழுது அது ஒரு பிரயோசனம் தான் என்னதான் இருந்தாலும் சரிதானே ஓகே இப்போ அல்பா சமன் 5/3 போடும் பொழுது சரிதானே கிண்ணத்துல புவியீர்ப்பு மையத்தோட தடுங்க பாப்போம் இவ்வளவு தூரத்துல வாரான்னு சொல்லி கண்டுபிடிச்சு செட் பாக்ஸ்ல போடுங்க பிள்ளைகள் பா அதுக்கான விடையை பார்த்து செட் பாக்ஸ்ல போடுறீங்க சரிதானே வெரி குட் வெரி குட் ஒரு சில பிள்ளைகள் போடுறாங்க ஆன்சர் சரிதான் நீங்க கண்டுபிடிச்சு போடுங்க அவ்வளவு அவசரமா போட தேவையில்லை கொஞ்சம் நிதானமாக வடிவாக கண்டுபிடிச்சு போடணும் இதுக்கு என்ன வாரான்னு சொல்ற விஷயத்த நீங்க எடுத்துக்கொள்ளுங்க எக்ஸ் நோட் பார் என்ன வாராரு உங்களுக்கு சரிதானே அதாவது அல்பா சமன் 5/3 போடும் பொழுது என்ன வராது யார் ஆன்சர் எனக்கு பேசினால்தான் நிறைய பேர் அனுப்புறீங்க சரி பேசினாலும் அனுப்பலாம் குரூப்ல கொமனாவும் நீங்க மெசேஜ் போடலாம் பிள்ளைகள் அதுல எந்த பிரச்சனையும் இல்லை சரி தானே கண்டுபிடிச்சிட்டு போடுங்க பாப்போம்
நான் யோசிச்சது இதை கொஞ்சம் அவசரமா முடிச்சுட்டு எளிமையை சேர்க்கறதுக்கு திரும்ப எளிமையை சேர்க்கணும்னு சொல்லிச்சுன்னா பிள்ளை திரும்ப திரும்ப போஸ்டர் எல்லாம் ஷேர் பண்ண மாட்டோம் லிங்க் எல்லாம் அந்த வார பிள்ளைகளுக்கு இந்த புதுமையத்தோட வார பிள்ளைகளுக்கு நாங்கள் எளிமையை சேர்க்கறத தொடங்கி அப்படி கொண்டு போவோம் சித்தான பிள்ளை திரும்ப திரும்ப அந்த லிங்க் எல்லாம் போட்டு கொண்டு நிக்க இயலாது கடைசி டைமை பொறுத்த வரைக்கும் எனக்கும் டைம் இல்லை பிசிக்கலாக நிறைய கிளாஸ்கள் இருக்கிறத சுட்டி எனக்கும் டைம் ஒன்று இல்லாமைக்கு ஒன்லைனுக்கு இந்த ஒரு கடமைக்காக வேண்டி டைம் எல்லாருக்கும் விளங்குறதுக்கு வேண்டி தான் வாருது இந்த விஷயத்த பிள்ளைகளுக்கு கொண்டு தான் அறிவை சேப்பமான்னு சொல்ற விஷயத்துக்காக வேண்டி சரிதானே ஓகே எனக்கு கண்டக்ட் நம்பரும் எழுதி வச்சிருப்பீங்க அப்படி எழுதாத பிள்ளைகள் கேட்டுக்கொண்டு எடுத்துக்கொள்ளுங்க டவுட்ண்டாக்கா எக்ஸாம் முடியும் வரங்காட்டிலும் படிப்பு சம்பந்தமான ஒன்று கேட்டுக்கொள்ளலாம் சரிதாண்டா பிள்ளைகள் சரி சரி என்ன வந்து அனுபவம் பிள்ளைகள் போட்டிருப்பீங்க எல்லாரும் போடுறதுக்குரிய வாய்ப்புகள் இருக்கு ஓகே வெரி குட் வெரி குட் எல்லாம் பெரும்பான்மையான விட வந்துட்டா பிள்ளைகள் 5/14 வந்திருக்கு சேதான பிள்ளைகள் எல்லாரும் பெரும்பான்மையாக விட வருது 5/14 வந்திருக்கு சேதான பிள்ளைகள் நீங்க செக் பண்ணி பார்த்துக்கொள்ளுங்க அப்ப நான் அந்த டைமை நான் என்ன செய்ய போறேன் 5/14 இதை நான் ஆன்சரா எடுக்கிறேன் எல்லாருக்கும் உடைய ஆன்சர் வந்திருக்கு இதுல பெருசா ஒரு விஷயம் ஒன்றும் இல்லைதானா இதுக்கு போறது வழங்கப்படுத்தணும்னு சொல்லி டைம் தான் ஞாபகம் அப்ப நமக்கு தேவையில்லை சரி ஓகே அப்ப இவர் சரி 5/14 இப்ப சொல்றாரு அவர் அடுத்த கட்டமா இப்ப இவரை அந்த கிண்ணத்துல திணிவன் எடுக்கணும் டபிள்யூ எடுக்கட்டும் ஓகே இப்ப சொல்றார் நீளம் பியையும் நிறை W/4 உடைய ஒரு மெல்லிய சீரான கோல் ஏபி உருவில் காணப்படுகின்றவாறு இணைக்கிறாங்களா OAB ஒரே நேர்கோட்டில் வர இணைக்கிறாங்களா இப்போ ஒரு கிண்ணம் ஒன்று தயாரிச்சுக்கிறாங்க கைப்பிடியோட சேர்த்த மாதிரி உதாரணமா இப்படி வைத்துக் கொண்டு என்ன தள்ளுறது உதாரணமா மாவை தானே அரைக்கலாம் சீனியை தானே அரைக்கலாம் வந்து கிண்ணத்துக்குள்ள வேற இப்படி பயன்படுத்துறது வேற ஒண்ணுமே செய்யலாது ஏதாச்சும் ஒண்ணு பயன்படுத்தணும்னு சொல்லி சொன்னாங்கன்னு செய்யணும் அப்ப அதுக்கு ஒரு கைப்பிடி ஒன்று தேவை வேண்டாம் அப்படிங்க அப்ப அதான் சொல்றாரு ஒரு பி நீளம் உள்ள ஒரு W/4 திணி உள்ள ஒரு கைப்பிடியை ஒன்று என்ன செய்யறாங்க செஞ்சதுக்கு பிறகு அதுக்கு ஒரு பேர் ஒன்று வைக்கிறாங்க ஒரு சோர்ஸ் பேர் ஒன்று வைக்கிறாங்க சரி ஓகே புவியீர்ப்பு மையத்தானத்துக்கு கேட்கிற அந்த அதாவது அதுல அண்டர்லைன் பண்ணி கொள்ளணும் புவியீர்ப்பு மையத்தை கேட்கையில புவியீர்ப்பு மைய தானம் சொல்லிச்சுன்னா என்னது அதுக்கு ஒரு எக்ஸ் கூரையும் கண்டுபிடிக்கணும் Y கூரையும் கண்டுபிடிக்கணும் சரி நான் தானம் சொல்லி சொன்னேன் எக்ஸ மட்டும் கண்டுபிடிச்சிட்டு கொடுக்குறீங்க தானம் சொல்லிச்சு கேள்வியில தானத்தை காணணும்னு சொல்லி சொன்னாக்கா அதுக்கு அந்த அந்த லொகேஷன் என்ன அவர் உதாரணம் எக்ஸ் அச்சில இருந்து எவ்வளவு தூரம் Y அச்சில இருந்து எவ்வளவு தூரம் அதான் தானம் சொல்லி சொல்றேன் சரி தானே சும்மா எக்ஸையோ அல்லது வையை கண்டுபிடிச்சு மட்டும் கொடுக்குறீங்க சரி தானே தானம் சொல்லி சொன்னாக்கா அவர் சரியா லொகேட் எந்த இடத்துல இருக்கிறார் அப்படியான விஷயம் சரிதான பிள்ளைகள் சரி அந்த ஒரு கேள்வி ஒன்று பார்த்துருந்தோம் ஒரு சில பிள்ளைகளுக்கு ஒரு பிசிக்ஸ்ல ஒரு கேள்வி வந்து கேட்டிருந்தாங்க இப்படி ஒரு கேள்வி ஒன்று பார்த்துருந்தோம் இப்படி ஒரு கேள்வி ஒன்று சரிதானே இப்ப உங்களுக்கு சொல்றேன் இப்படி ஒரு கேள்வி கேட்டு இருந்தாங்க இப்போ உதாரணமா இந்த உருவத்துல புவியீர் மையம் எங்க இருக்குன்னு ஒரு கேள்வி கேட்டு இருந்தாங்க அப்படி ஒரு கேள்வி ஒன்று சரிதானே இதுல ஒரு 2 பாயிண்ட் இதுல ஒரு 2 பாயிண்ட் இதுல ஒரு பாயிண்ட் இதுல ஒரு பாயிண்ட் ஒன்று இருந்துச்சு இதுல ஏ சரிதான பிள்ளைகள் இவர் ஏ இவர் பி சி டி இ எஃப் இப்படி ஒன்று கேட்டு இந்த உதாரணமாக இந்த இடத்துல புவியீர் மையத்தானத்தை கேட்டிருக்கான்னு சொல்லி சொன்னா எப்படி கண்டுபிடிக்கிறது உதாரணம் சும்மா சொல்லுங்க பிசிக்ஸ் இப்ப பிசிக்ஸ் சும்மா உங்களுக்கு விளங்கப்படுது இன்ட்ரெஸ்டான பாடம் உண்டு பிசிக்ஸ் சரிதானே இப்ப உதாரணமாக இவரை நான் என்ன செய்யணும்னு சொல்லிச்சேன்னா முதலாவது இப்படி சமச்சீரா போறேன் முதல்ல இந்த லைன் இப்படி ஒன்று கொடுக்குறேன்னு பாரு இந்த லைன் ஒன்று கொடுக்குறேன் சரிதானே இப்ப பாரு எங்களை பக்கம் திணிவு கூடுதல் அடிக்கிறாரு இஞ்சல பக்கம் தான் திணிவு என்ன செய்யறாரு கூடுதல் அடிக்கிறார் ஆகவே இந்த பக்கம் தானே செய்ய போறாரு திணிவு மையம் வர போறாரு ஆகவே முதலாவது என்ன செய்யலாம் இந்த பிஎன்டிஎம் என்ன செய்யலாம் கட்டி விடலாம் சரிதானே ஓகே அதுக்கு பிறகு பாக்குறேன் நான் உதாரணமாக இந்த லைனுக்கு வரேன் இப்படி ஒரு லைன் ஒன்று எடுக்கும் அந்த புள்ளிகளுக்கு கிடையாது லைன் ஒன்று இப்படி ஒரு லைன் ஒன்று எடுக்கும் அப்ப இஞ்சால பக்கம் திணிவு கூடுதலா பறந்திருக்காரு இஞ்சால பக்கம் திணிவு கூடுதலா பறந்திருக்கிறாரு இஞ்சால பக்கம் தான் பறந்திருக்காரு சோ என்னத்தை வெட்டலாம் ஏ வெட்டி கொள்ளலாம் சரிதானே ஓகே இப்ப என்ன செய்ய போறோம்னு சொல்லி சொன்னாங்க திரும்ப ஒரு பாயிண்ட்டுக்கு வரேன் இந்த பாயிண்ட்டுக்கு வரேன் இந்த இடத்துக்குள்ள வரேன் இந்த இடத்தால க்ரோஸ் பண்றேன் இதுக்கு நீங்க பிசிக்ஸ்லயே படிச்சிருப்பீங்க சொல்றேன் உதாரணம் இந்த க்ரோஸ் பண்ணு சொல்லி சொன்னா இஞ்சால பக்கம் முழு திணி பாத்தீங்கன்னா இஞ்சால பக்கம் இருக்கக்கூடிய திணிவும் இஞ்சால பக்கம் திணிவு என்ன செய்து கூட வைக்கிறார் இஞ்சால பக்கம் போற இஞ்சால பக்கம் கூட வைக்கிறார் ஆகவே இவர் என்ன செஞ்சிடலாம் வெட்டி விடலாம் ஸோ இலவா கண்டுபிடிக்கலாம் சீக்கிரம் சொல்ற பாயிண்ட் அந்த ஒரு சில பிள்ளைகள் வந்து கேட்டாங்க சரி இதை கொஞ்சம் விளங்கப்படுத்துங்கன்னு சொல்லி அவை புதுமையம் விளங்கப்படுத்திட்டு போது இதை சொல்லிவிட்டேன் அவ எந்த பக்கம் திணிவு பறந்திருக்கான்னு சொல்ற விஷயத்தையெல்லாம் ஈஸியா என்ன செஞ்சிடலாம் நம்ம கண்டுபிடிச்சிடலாம் சரி அப்ப இந்த கேள்வி உங்களுக்கு விளங்கிட்டாங்க சரி இது எனக்கு விளங்கிட்டேன்னு சொல்றாங்க இந்த புயிர் மயம் கண்டுபிடிச்ச விளங்கிட்டேன்னு சொல்றாங்க வெரி குட் சரிதானடா பிள்ளைகள் அப்படிலாம் விஷயம் இருக்கு சரிதானே எம்சிக்யூ தானே அப்படிலாம் சின்ன சின்ன விஷயங்கள் இருக்கு நான் சில விஷயங்கள் சொல்லிக் கொடுக்குறேன் சில பிள்ளைகளுக்கு என்னால இன்ட்ரெஸ்ட் சொல்லி பிசிக்ஸ் நல்ல ஒரு இது சொல்லி நான் சொல்லிக் கொடுக்குறது சரிதானடா பிள்ளைகள்
அப்படியே அந்த சில திணிவு மையக்கெல்லாம் எப்படி எல்லாம் அப்படியெல்லாம் வந்திருந்த கேள்வி சரி பெரிய டவுட்டான பிசிக்ஸ் கேட்டுக்கொள்ளலாம் நான் சொல்லி தருவேன் பிரச்சனை ஒன்றும் இல்லை. சரிதானே அது இப்படி எல்லாம் இருக்கு திணிவு மையத்தை எப்படி எப்படி கண்டுபிடிக்கிற இப்படி எல்லாம் விஷயங்கள் எதுக்கு நீங்க பிசிக்ஸ்ல தான் படிச்சிருப்பீங்க சரிதான் யார்கிட்ட படிக்கிற அந்த விஷயத்த கொஞ்சம் கவனமா பார்த்துக்கொள்ளுங்க சரி ஓகே இந்த விஷயத்துக்கு விடுவோமே சரி ஓகே இப்ப பார்த்தோம்னு சொல்லி சொன்ன பிள்ளைகள் இப்ப நான் இப்ப என்ன செய்ய போறேன் எக்ஸ் நோட நம்ம கண்டுபிடிச்சிடும் இப்ப நம்ம தொகுதிக்குரிய தானத்தை கேட்டபடி என்ன செய்யும் எக்ஸ் கூடையும் பை கூடையும் கண்டுபிடிக்க போறோம் நல்ல மழை கொண்டு பெய்யுற பிள்ளைகள் இடி முழக்கமா தான் இருக்கும் போலயே பார்ப்போம் சரி ஓகே நான் அப்ப அந்த பாத்திரத்தை நான் சும்மா வரைகிறேன் பிள்ளைகள் அந்த பாத்திரத்தை நான் சும்மா உங்களுக்கு விளக்கத்துக்கு வரைகிறேன் சரிதானே நான் நினைக்கிறேன் பாத்துகளி 2017ஆம் ஆண்டு நினைக்கிறேன் பிள்ளைகள் பிசிக்ஸ் கேள்வியா இருக்கலாம் சரி ஓகே இந்த பாத்திரத்துல தெரியுமா எதை கேட்கிறாரு சரிதானே பிள்ளைகள் சரி ஓகே சரி ஓகே இப்ப நான் எடுக்கிறேன் உதாரணமா இப்ப தானத்தை கேட்டபடியால நான் எடுக்கிறேன் பிள்ளைகள் பாருங்க முதலாவது பொருள் அடுத்த என்ன பிள்ளைகள் திணிவு வேணும் சரிதானே பிள்ளைகள் நான் இப்ப தானத்தை கேட்டபடியா நான் உதாரணமாக ஆஹ் ஓசிக்கு கீழே நான் எடுக்கிறேன் நான் வைபாரன் எடுக்கிறேன் சரிதானே பிள்ளைகள் வைபாரன் எடுக்கிறேன் அதே மாதிரி ஓசியில இருந்து இந்த பக்கம் பாரத்தை எடுக்கிறேன் நான் எக்ஸ் பாரன் எடுத்துக்கிறேன் சேதன பிள்ளைகள் இதையும் எடுக்கிறேன் சேதன பிள்ளைகள் அதாவது ஓசியில இருந்து கீழ் நோக்கி வாரத்தை நான் பை பாரத்தை சொல்ற புவிமயமாகும் ஓசியில இருந்து திணிவு இஞ்சல பக்கம் வந்திருந்தா எடுக்கிறேன் எக்ஸ் பார் ஆகும் அப்ப விளங்கணும் இந்த லைனுக்கு கீழே தான் பிளஸ் எடுக்கணும் இந்த லைனுக்கு இஞ்சலா பக்கம் தான் என்ன செய்யணும் பிளஸ் திசை எடுத்துக்கொள்ளணும் அதாவது தூரத்தை பிளஸ் எடுத்துக்கொள்ளணும் சேதான பிள்ளைகள் சரி முதலாவது பொருள் எடுத்துக்கொள்ளும் இவர் எடுத்துக்கொள்வோம் சேதான அப்ப நான் பாத்திரத்தை எடுக்கிறேன் அதுக்கு பிறகு ஒரு கோல்னு வராது சேதான பிள்ளைகள் அதுக்கு பிறகு சோர்ஸ் பென் இருக்கிறார் எப்படி இருக்கிறார் சேதான பிள்ளை ஒன்று சரி முதலாவது இவரை தெளிவடுத்தி சொல்ற பிள்ளைகள் W/4 சேதான பிள்ளைகள் இவரை தெளிவு மையம் ஓல இருந்து சி கண்டுபிடிச்சிங்க நம்ம பிளஸ் எடுத்து வச்சுக்கோம் 5 கண்டுபிடிச்சு வச்சுக்கோங்க ஓகே அதே மாதிரி ஓசி எடுத்தோம்னா நல்ல தெரியும் இந்த பாத்திரத்துல புவி மையம் இந்த ஓசிக்குள்ள இருந்தா இப்படித்தான் வர போறாரு அப்ப அவரை புவி மைய தூரம் பூச்சியம் தெளிவாக பார்த்துக்கொள்ளுங்க சேதான அதே மாதிரி கோல்ற தெரியும் சாரி இவரை தெரியும் W ஆகும் சாரிடா இவரை தெரியும் W ஆம் இவரை தெரியும் தான் W/4 ஆகும் ஓகே இவரை தூரத்தை எடுத்த மட்டும் சொல்லி சொன்ன பிள்ளைகள் இவர நீளம் பியா அப்ப நம்மளுக்கு தெரியும் இவர்ல ஈக்க புவிமை தூரம் சரியா B/2 எரிப்பாரு இவ்வளவு தூரத்துல B/2 எரிப்பாரு அதோட சேர்த்து என்னடா பிள்ளைகள் இவர தூரம் 6 என்னடா பிள்ளைகள் ஏயா அப்ப என்னென்னு வரப்போறாரு சொல்லுங்க பாவம் அப்ப வரப்போறாரு பிள்ளைகள் நல்லா பார்த்துக்கொள்ளுங்க இவர் சரிதான் இப்ப எடுப்போம் ஓசிக்கு கீழே எடுத்த மட்டும் சொல்லி சொன்ன முதலா பாருங்க இவர புவிமை தூரம் இந்த லைன்ல தான் இருக்க போறாரு அதாவது ஏபின்னு சொல்ற கோல்ட புவிமையம் இந்த லைன்ல இருக்கிறபடியால் ஓசிக்கு கீழே வருவாரா வர மாட்டார் ஆகவே அந்த இடம் பூச்சியம் சரிதானே அதே மாதிரி இவரிடம் சொல்லி சொன்னா ஓசியில இருந்து இந்த லைனுக்கு இஞ்சல பக்கம் எடுத்தோம்னா இவ்வளவு தூரம் ஏ தூரம் அதோட சேர்த்து என்ன செய்யறாரு B/2 இருக்கிறாரு ஆகவே A பிளஸ் B என்கிற 2 சோ தொகுதியில திணிவட்டம் 3W சாரி 5W என்கிற 4 இது எடுக்கிற நான் உதாரணமாக Y பார் எடுத்துக்கொள்றேன் இவர் எடுக்கிற கேபிட்டல் எக்ஸ் பார் எடுத்துக்கொள்றேன் சோ நீங்க என்ன செய்யலாம் பிள்ளைகள் எக்ஸ் பாரையும் Y பாரையும் கண்டுபிடிக்கலாம் எப்படி வர போறாரு முதலாவது W தர முதலாவது நம்ம எக்ஸ் பார Y பாரை கண்டுபிடிப்போம் 5W கீழ் 4 தர Y பார் சமன் பாருங்க பிள்ளைகள் W இன்டு 5 கீழ் 14 சோ வரப்போறாரு உங்களுக்கு 5 5 வெட்டுப்பட்டுருவார் சாரி இப்ப இதுல இருந்து நீங்க எடுத்துக்கொள்ளலாம் பிள்ளைகள் Y பார் வரப்போறாரு உங்களுக்கு 2A கீழ் 14 சாரி 2A கீழ் 7 என்று வரப்போறாரு அதாவது எவ்வளவு தூரம் இவ்வளவுல இருந்து 2A கீழ் 7 தூரம் அதே மாதிரி எக்ஸ் பார் எடுத்துக்கொண்டீங்கன்னு சொல்லிக்கணும் எவ்வளவு தூரம் வரப்போறாரு எக்ஸ் பார் 5W கீழ் 4 இன்டு எத்தனை பிள்ளைகள் 5W 4 எக்ஸ் பார் சமன் இதோட இதை பார்க்கிறீங்கன்னா பூஜ்ஜியம் W/4 இன்டு எத்தனை பிள்ளைகள் A பிளஸ் B/2 சோ இந்த நாளை வெட்டி கொள்ளலாம் W வெட்டி கொள்ளலாம் ஆகவே எக்ஸ் பார் வரப்போறாரு பிள்ளைகள் 1 10 2A பிளஸ் B சேதான பிள்ளைகள் 2 பொதுவாக 2A பிளஸ் B கீழே 2 வந்துருவாரு 5ஆல பெருக்கும் போது 10 அவங்களுக்கு எக்ஸ் பார் Y பார் எவ்வளவு வருவாரு எக்ஸ் பார் இவ்வளவு வந்து நிற்பாரு சேதான வந்த பிள்ளைகள் கை ஊத்துங்க இந்த ஆன்சர் வந்த பிள்ளைகள் இந்த ஆன்சர் வந்த பிள்ளைகள் கை ஊத்துங்க பாப்போம் பிள்ளைகள்
சரி ஓகேடா செய்ங்க பாப்போம். அதுக்கு அடுத்த கலையை வாசிங்க பாப்போம். சரிதான பிள்ளைகள்? ஓகே. அப்ப எக்ஸ் பாரையும் y பாரையும் கண்டுபிடிச்சு வச்சிருக்கேன். ஸோ நான் y பாரையும் நம்ம புரிஞ்சு கொள்றேன். 2 கீழ் 7 கண்டுபிடிச்சு வச்சு. சரிதான பிள்ளைகள்? ஓகே. எழுதி கொள்ளுங்கடா பிள்ளைகள். இப்படிதான் நம்ம என்ன செய்யணும், தொகுதியில தான் கண்டுபிடிச்சிட்டோம். ஓகே. எக்ஸ் பாரையும் y பாரையும் கண்டுபிடிச்சிட்டோம். சரி. அதுக்கு பிறகு சொல்றாரு சோர்ஸ் பேன் இவர் தான் ஏ என்று சொல்ற புள்ளியா. நல்லா பார்த்துக்கொள்ளுங்க. இவர் ஏ என்று சொல்ற புள்ளி. அடுத்து இவர் யாரு, பி என்று சொல்ற புள்ளியா. சரி ஓகே. அப்ப அவர் என்ன செய்யறாங்கன்னு சொல்லி சொன்னாக்கா, பியிலிருந்து தொங்க விடப்பட்டால் கீழ்முக நிலைக்குதிரன் கோணம் டேன் இன்வெர்ஸ் ஆக்கி கொண்டார். அப்ப உதாரணமாக நான் அந்த டேன் இன்வெர்ஸ் எடுத்துக்கொள்றேன் பாருங்க பிள்ளைகள். ஒரு தீட்டாவை எடுத்துக்கொள்றேன். டேன் இன்வெர்ஸ் ஒண்டிங்கிலேல ஒரு தீட்டா. டேன் தீட்டா தெரியும் நமக்கு என்னடா பிள்ளைகள், ஒண்டிங்கிலேன்னு தெரியும். நான் அதை எடுத்துக்கொள்றேன். அந்த கிடையோட அமைக்கிற கோணத்தை தீட்டாவை எடுத்துக்கொள்றேன். சரி ஓகே. அப்ப பியிலிருந்து தொங்க விடப்பட்டாக்கா நல்லா யோசிக்கணும், நம்மளுக்கு நல்லா யோசிக்கணும். ஒரு பொருளை நீங்க தொங்க விடப்பட்டா நீங்க அதுக்குரிய படத்தை வரைய தேவையில்லை. நல்லா பண்ணணும். பொதுவாக ஃபைனல் பேப்பரை பொறுத்த வரைக்கும் பிள்ளைகள் 2 விதமான கேள்வி வரும். ஒரு சாய்தளமும் ஒரு ஆய்வு சம்பந்தப்படுத்தினான்னு சொல்லி சொன்னாக்கா, ஒரு தளத்துல முட்டிட்டு சொல்லிச்சுன்னா கட்டாயம் படத்தை வரைஞ்சுதான் நீங்க செய்யணும். ஒரு இடத்துல தொங்கு விடப்படுற கதை காய்ச்சான்னு சொல்லிட்டு நீங்க படம் வரைய தேவையில்லை. வரைஞ்சி செஞ்சு அநியாயம். அந்த டைம் படத்தை போட்டுட்டு நீங்க இழுத்துக்கிட்டு அது எப்படி தொங்குவார், இப்படி கிடப்பாரு இப்படி கிடப்பான்னு சொல்லி விஷயம் தெரியா. ஆனா தொங்கும் போது அந்த இலையை நீங்க நீட்டினீங்கன்னு சொல்லி சொன்னாக்கா எதுக்குள்ள போவார்னு சொல்லி சொன்னாக்கா புவியீர்ப்பு மைய தூரத்துக்குள்ளால போவார் அவர். அது மட்டும் விளங்கி வச்சுங்க. அந்த இலையை உதாரணம் அப்படி நீட்டின இந்த இடத்துல வச்சாமன்னு சொல்லி நினைஞ்ச பாருங்க, இவர் எங்க லொக்கேட் ஆகி பண்ண விஷயத்தை கண்டுபிடிங்க. உதாரணமாக இவ்வளவு தூரத்தை நான் எடுக்கிறேன் எக்ஸ் பார். இங்க பாருங்க, இவ்வளவு தூரம் நான் எடுக்கிறேன் எக்ஸ் பார், இவ்வளவு தூரம் என்னது y பார். அதான் கண்டுபிடிச்சு வச்சுக்கோங்க. இதுதான் எக்ஸ் பார், இவ்வளவு தூரம் y பார்னு கண்டுபிடிச்சு வச்சுக்க முடியும் இந்த இடத்துக்கு. சரி, இப்ப நம்ம இந்த இடத்துல வச்சு தொங்க விட்டாக்கா அந்த இலையை நீட்டம்னு சொல்லி சொன்னா இதான பிள்ளைகள் எப்படி போவான்னு இந்த இடத்துக்குள்ளாலும் போவார். இப்ப உதாரணம் இப்படி தொங்குற இல்லை உண்மையிலேயே அது நம்ம வெச்சம்னு சொல்லி சொன்னாக்கா இவரை நீட்டும் பொழுது இதுக்குள்ளால போவார். அந்த புவியீர்ப்பு மையத்தானம். கொஞ்சம் மழை பெய்தா பிள்ளைகள் கொஞ்சம் சவுண்ட் அடிக்காதுன்னு நினைக்கிறேன். நான் சத்தமா கதைக்கிறேன். சரிதாண்டா? சரி ஓகே. ஒரு 2 மினிட்ஸ் வெயிட் பண்ணுங்க. சரியான மழை பெய்யுது. சரி ஓகே. பிள்ளைகள் நான் கதைக்கிற சத்தம் உங்களுக்கு கேக்குதா? கேக்குதுன்னு சொல்றாங்க கையெழுத்துங்க பாப்போம். யாருக்கெல்லாம் கேக்குது? நான் பேசுறது உங்களுக்கு தெளிவா விளங்குன்னு சொல்றாங்க சொல்லுங்க பாப்போம். ஓகே ரச்சுதானே? மழை நமக்கு கேக்குது தேவையில்லை. சார். படிக்கிற பிள்ளைகளுக்கு மழையில சத்தம் தேவையில்லை. ஓகே, நான் விளங்கப்படுத்துறேன். சரிதான்? ஓகே. சரி ஓகே. அப்போ அவர் சொல்றாரு அப்படி இருக்கும் போது பியில வச்சு தொங்க விடும் போது எதுக்குள்ளால போறாமா கீழ்முக நிலைக்குத்தோட தீட்டா கோணம் அமைக்கிறான். அப்ப இவர் தொங்கும் பொழுது இந்த இந்த அதாவது எது சொல்றாரு பாருங்க, முனை பி ஆனது நிலைக்குத்துடன். அப்ப இவர் தான் என்ன செய்ய போறாரு, நிலைக்குத்துடன் அமைக்க போறாரு. இவர் தான் யாரு, தீட்டா. சிம்பிளா நம்ம எடுத்துடலாம். இதுக்காக நீங்க படத்தை போட்டுக்கிட்டு அவர் இப்படி கழிஞ்சு கிடக்குறாரு, இப்படி இப்படி பாத்திரம் கிடக்குறாரு, இப்படி இருக்கிறாரு, ஆக இப்படி எல்லாம் வரப்போறான்னு சொல்ற விஷயத்தெல்லாம் பார்க்க தேவையில்லை. அதெல்லாம் முக்கியம் இல்லை. நான் சொன்ன விஷயம் என்னது, ஒரு ஆய்வு சம்பந்தப்பட்டிருக்கணும் அல்லது ஏதாச்சும் ஒரு சாயுதத்துல வச்சிருக்கணும். அப்படியான கேள்விக்கு மட்டும்தான் நீங்க என்ன செய்யணும் பிள்ளைகள், படத்தை போட்டு செய்யணும். சும்மா இலையில தொங்க விடுறான் கட்டி விடுறான் அந்த கதைக்கெல்லாம் பணம் போடப்படும். ஏன்னா எப்படி வருவான்னு சொல்ற விஷயம் நமக்கு தெரியும் உண்மையிலேயே. அதை 3Dல யோசிச்சு அதை வரைய போனாக்க அதுக்கு ஒரு எப்ளைட்ட பொறுத்த வரைக்கும் இதார பிரச்சனையுமே என்னது, எனக்கு டைம் காணும், எனக்கு டைம் காணும் நான் சொல்றேன். நீங்க எல்லாம் அப்படி இருக்கும்போது இந்த படத்தை வரையத்துக்கு 3 நிமிஷத்தை கொடுத்தீங்கன்னா ஒரு ஸ்ட்ரக்சர் கேள்வி செஞ்சுட்டு போயிடலாம். அப்பெல்லாம் யோசிக்கணும் ஏதான பிள்ளைகள். ஓகே. அப்ப அவர் சொல்லிக்காரு கீழ்முக நிலைக்கு தான் தீட்டா கோணம் அமைக்கிறாராம். சரி ஓகே. இப்ப அவர் கேட்கிறாரு இந்த தரவை வைத்துக் கொண்டு 3b = 4. சரி ஓகே. அப்ப இந்த தரவுல நம்மளுக்கு டான் தீட்டா தான் நமக்கு தெரியும். டான் தீட்டா தான் நமக்கு தெரியும். சோ டான் தீட்டாக்குரிய தரவு எழுதுவோமா? எதுக்குறா பிள்ளைகள் சமனாக டான் தீட்டா இந்த y பாரின் கீழ் நல்லா பார்த்துக்கணும். இந்த y பாரின் கீழ் அதே மாதிரி இந்த இவ்வளவு தூரம் வேணும். அதனால டான் தீட்டா எதிர்பக்கத்தீங்க லைட் பக்கம். சோ y பாரின் கீழ் அப்ப இவ்வளவு தூரமும் தெரியும் நம்மளுக்கு b என்று தெரியும். b பிளஸ்
இப்ப நம்மளுக்கு தேவை இந்த குட்டி தூரம் தேவை, இந்த குட்டி தூரம் தேவைதான்டா பிள்ளைகள். அப்ப இவ்வளவு தூரம் நம்மளுக்கு தெரியும், ஆரை தெரியும், என்னது ஆரை என்னடா பிள்ளைகள் ஏன்னு தெரியும். அந்த ஏயில இருந்து இந்த எக்ஸ் பாரை கழிச்சு விட்டீங்கன்னு சொல்லி சொன்னா இந்த குட்டி தூரம் வருவார வர மாட்டாரா? எக்ஸ் பார் வந்துருவாரு பாருங்க இந்த தூரம். இது அவ்வளவு பி துண்டு பிள்ளைகள். அதே மாதிரி நம்மளுக்கு தேவை இதோட சேர்த்து இந்த சின்ன துண்டான தேவை டான் டீட்டாக்கு இங்க பாருங்க. இது அப்படியே செங்கோண முக்கோணமா யோசிச்சோம்னா இங்க இழுத்துட்டா தெரியாது நமக்கு, இந்த புள்ளிகளால போகிற விஷயம் மட்டும் தான் தெரியும். சோ நம்மளுக்கு என்ன வரப்போறாரு, இவ்வளவு தூரம் தேவை, எவ்வளவு தூரம் நமக்கு ஆறுன்னு தெரியும், ஆறுல இருந்து எக்ஸ் பாரை கழிச்சு விடுங்க. சோ இதை எடுத்த மட்டும் சொல்லிச்சுன்னா பிள்ளைகள் ஒன்றிங்கில் 7 சமன் பை பார் எடுத்த மட்டும் சொல்லிச்சுன்னா பிள்ளைகள் 2a × 7 b + a - இதுல வரப்போற எக்ஸ் பார் தூரம் பிள்ளைகள் 1 × 10 2a + b. சரிதான பிள்ளைகள்? அப்ப நீங்க பாத்தீங்கன்னு சொல்லிச்சுன்னா உடனே இந்த ஏழையும் இந்த ஏழையும் கட் பண்ணலாம். ஏன்னா இவர் 1 × 7 வரும்போது இதோட பெருக்கப்படுவார். அப்ப இவர் இங்கே பக்கம் நான் தூக்குறேன் b + a - 1 × 10 2a + b = 2a. சரிதான பிள்ளைகள்? ஓகே. அப்ப இதுக்கு போற நம்ம அடுத்த மட்டும் சொல்லிச்சோம்னா பிள்ளைகள் முழுசா 10ஆல பெருக்குவோம். 10b + 10a - 2a - b = எத்தனை வரப்போறாரு, 20a வரப்போறாரு. அப்ப பார்த்த மட்டும் சொல்லிச்சுன்னா பிள்ளைகள் இதுல வரப்போற 8a இங்க பக்கம் வரும்போது 16a. அப்ப பிஏ பார்க்கும் பொழுது பிள்ளைகள் 9b இருக்கிறார். சரிதான பிள்ளைகள்? 9b அப்படியே காட்ட சொல்லிக்கிறாரு. இதுக்கு பிறகு எடுத்தோம்னாக்கா சரிதான பிள்ளைகள் பாருங்க, இதுல எடுத்தோம்னா 10, ஆகவே இதுல எடுத்தோம்னா 12 அப்படி சொல்லி 12 வர போறாரு. இங்க பாருங்க பிள்ளைகள் 10 2 கழிச்சா 8a, 8 இஞ்சில வந்தாங்க பிள்ளைகள் 28 கழிச்ச நாள் 12. சோ நம்ம என்ன செய்யலாம்னு சொல்லி கேட்டிருக்கானது 3b. அப்ப 3ஆல வெட்டுவோம், 3b = 4a. சிம்பிளா கண்டுபிடிச்சிட்டேன், 3b = 4. சரி, இது விளங்கிட்டு சொல்றாங்க பிள்ளைகள். சரி, எங்களுக்கு ஒரு நான் விளங்கிட்டு சொல்றாங்க. சரி, நல்லா விளங்கிட்டு சொல்றாங்க. வெரி குட், வெரி குட். ரஜிதானா பிள்ளைகள் இங்க கடும் மழையா இருக்கு. சேதானா பிள்ளைகள் இடி மின்னலுமா இருக்கு. கொஞ்சம் சம்டைம் கரண்டும் போயிடும். சேதானா இப்ப நம்மளுக்கு இன்னைக்கு நான் அப்ப இந்த 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 இதோட நான் முடிக்கிறேன். என்ன கடும் இதா இருக்கு பிள்ளைகள், காத்து மாதிரி இருக்கு. சேதானே நாளை கிளாஸ்ல பிள்ளைகள் என்ன நம்ம நாளை பேமெண்ட் கிளாஸ்ல பிள்ளைகள் 2023க்கு 24க்கு நாளை கிளாஸ்ல எப்படியும் பிள்ளைகள் நாளைக்கு நான் இடத்த கொஞ்சம் சேஞ்ச் பண்ண வேண்டிய நம்மளால எப்படின்னு சொல்லிச்சுன்னா தொடர்ச்சி நடத்தி அதுக்குள்ள இருந்து இப்போ நாளை கிளாஸ்ல எப்படி நாங்க ஒரு 2 இயர்ஸா பார்க்கலாம் அல்லது ஒரு 3 இயர்ஸுக்குரிய கேள்விகள் இப்படி நம்ம விளக்கமா பார்க்கணும். ஒரு கேள்வி செஞ்சாலும் அதுல இருக்கக்கூடிய பூரணமான பிரச்சனை எப்படி இருக்கிற 2016ஆம் ஆண்டுல என்று சொல்லி சொன்னா கேள்வி எடுக்க பிள்ளைகள் 2015 விட்டுட்டு 2016ஆம் ஆண்டு கேள்விக்கு வாங்க. 2016ஆம் ஆண்டு கேள்வி எடுத்துக்கொண்டோம்னு சொல்லி சொன்னாக்கா அதே பேட்டர்ன்ல பிள்ளைகள் அந்த உராய்வு கேள்வி வரும். அதுல ஒரு தத்துவம் உண்டு இருக்கு. சரிதானே? 2016ஆம் ஆண்டு கேள்வி எடுத்துக்கொண்டீங்கன்னு சொல்லி சொன்னா எங்கடா 16ஆம் ஆண்டு இந்த டைப்பான கேள்விகளுக்கெல்லாம் பிள்ளைகள் ஒரே பேசிக்கான ஒரே ஐடியா உண்டு. இதை நான் சொல்லி தந்தேன்னு சொல்லி சொன்னேன். நீங்க எந்த கேள்வி எடுத்தாலும் நீங்க மறக்க மாட்டீங்க இந்த ஐடியா. அப்படிதான் கேள்விகள் செய்யறது. சரிதான பிள்ளைகள்? இப்ப நீங்க என்ன செய்யணும், இன்னைக்கு இதோட முடிச்சுக்கொள்ளும், நீங்க வீட்டை போய் வேற படிச்சுக்கொள்ளுங்க என்று சொல்லி சொன்னா கூட நீ படிப்பிக்க நான் விரும்பல. சரிதானே? அப்ப இன்னைக்கு எங்களை பெரிய கிளாஸ்ல பிள்ளைகள் 2014 முழுமையாக பார்த்திருக்கிறோம். சரிதான பிள்ளைகள்? உங்களுக்கு நல்லா விளங்கிருக்கும்னு எந்த மனசு சொல்லுங்க. ஓகே, அப்படி அடுத்த கிளாஸ் நாளை கிளாஸுக்கு வர விருப்பமான மாணவர்கள் எட்மினை கண்டக்ட் பண்ணி பேமெண்ட் லிஸ்ட் எடுத்துக்கொள்ளலாம். அல்லது எந்த நம்பர் 075 எந்த நம்பருக்கு மெசேஜ் போட்டும் நீங்க நாளை கிளாஸ்ல இணைஞ்சு கொள்ளலாம். 075 85 02 993 பேர் பிள்ளைகள் சிவான் சார் நோட் பண்ணி வச்சுக்கணும். சரிதான பிள்ளைகள்? ஓகே, அப்ப இன்னைக்கு கிளாஸ் உங்களுக்கு இந்த ஃப்ரீ கிளாஸ் தானே பிள்ளைகள். எங்களுக்கு பிரயோசனம் அளிச்சுன்னு சொல்றாங்க. சரி, எங்களுக்கு நீ ரொம்ப பிரயோசனமா இருந்துச்சுன்னு சொல்றாங்க. லீவாக தேவையில்லை, நீங்க சொல்லிட்டு நீங்க போகலாம். சரிதான பிள்ளைகள்? நீ கிளாஸ் பிரயோசனமாக அமைச்சுன்னு சொல்றாங்க. வெரி குட். சரிதானே? அப்ப இதோட பிள்ளைகள் நம்ம என்ன செய்வோம்னு சொல்லி சொன்னா நாளை எங்களுக்கு நாளை கிளாஸுக்கு பேமெண்ட் பண்ணி 7க்கு வருவீங்க தானே. அந்த பிள்ளைகள் நான் சேர்ந்து நம்ம டிஸ்கஸ் பண்ணுவோம் நாளைக்கு. தானே சார்? இப்ப நம்மளுக்கு இப்போ உதாரணமா நம்ம இதுக்கு ஒரு 8 கிளாஸ் செய்ய போறோம்னு சொல்லி சொன்னாக்கா அந்த 1 வீக்குள்ள போட்டு நம்ம அந்த கிளாஸை முடிப்போம் சார். முடிச்சதுக்கு பிறகு உடனே நம்ம உதாரணம் உங்களுக்கு ஒரு எளிமை எஸ்ஹெச்எம்ல எல்லாம் பிள்ளைகள் பெரிய ஒரு விஷயமே இல்லை. எஸ்ஹெச்எம் கேள்விலாம் சிம்பிளா ஐடியா எடுத்துக்கொண்டு செஞ்சுட்டு போகலாம். அதெல்லாம் நீங்க படிச்சுட்டு போய் என்ன தெரியும் வடிவா செய்யணும். பிசிக்கல்னு சொல்லி சொன்னா இன்னமும் நல்லா இருக்கும். இதெல்லாம் பக்கத்துல இருந்து செய்யற பிள்ளைகள் நல்லா இருக்கிறதானே. அப்ப அப்படின்னு சரி, அப்ப நான் உங்களோட சேர்ந்து இப்ப இதுக்கு திரும்ப போஸ்ட் எல்லாம் அடிச்சு கொண்டு நிக்க இயலாது. வார பிள்ளைகளோட மாத்திரம் அவனோட ஃபைனல் ரிசல்ட்ஸ் நல்ல ஒரு புஷப்பா இருக்குமா அவங்களுக்கு, நல்ல ஒரு தெளிவான வழிகாட்டுன்னு கொடுக்கும். அதே மாதிரி இதுக்கு முன்னுக்கும் நிறைய யூனிட் நடக்குது சிதான பிள்ளைகள். அப்ப நீங்க இதுல இருந்து நீங்க என்ன செய்யலாம் வடிவான முறையில் படிச்சு கொள்ளலாம்.
விருப்பமான மாணவர்கள் மட்டும் நீங்க என்ன செய்யலாம், நாளை கிளாஸ் தெரிஞ்சு கொள்ளுங்க. 7க்கு இருக்கு. அதுக்கு முன்னாடி டீடைல்ஸ் எல்லாம் வேணும், அட்மினை கான்டாக்ட் பண்ணிக்கொள்ளுங்க. சிவான் சார் கிளாஸ் சொல்லி இது என்ன சொல்லி இந்த எஜுகேஷன் எடுக்கிற பிள்ளைகள் மெத்ஸ் நடக்குது, கெமிஸ்ட்ரி நடக்குது, பிசிக்ஸ் நடக்குது, இல்லைன்னு நினைக்கிறேன் நான். சிதான பிள்ளைகள் கெமிஸ்ட்ரி அயாசரும் நானும் பயாலஜி தான் நடக்குதுன்னு நினைக்கிறேன். கொம்பைன் மேட்ஸும் கெமிஸ்ட்ரி ஒன்று நடக்குது, அதே மாதிரி பயாலஜி ஒன்று நடக்குது. சிதான பிள்ளைகள் அப்ப நீங்க எந்த பாடம்னு சொல்லி அவங்கள்ட்ட கேட்டீங்கன்னு சொல்லி சொன்னா அதுக்கு டீடைல்ஸ் எல்லாம் தருவாங்க. ஆகவே பிரயோசனமான முறையில படிப்போம். சிதான பிள்ளைகள் நல்ல முறையில ஹார்ட் ஒர்க் பண்ணி படிப்போம், நல்ல ரிசல்ட்ஸ் எதிர்பார்ப்போம். சிதான பிள்ளைகள் இன்னைக்கு கிளாஸ் உங்களுக்கு சத்தம் வேகுதுன்னு நினைக்கிறேன். கடும் மழை ஒன்று இதா இருக்கு. சிதான பிள்ளைகள் இல்லாட்டி வடிவா செய்யலாம், கடும் இதா இருக்கு. சரி, ஓகே. அப்ப இன்னைக்கு கிளாஸுக்குரிய ஃபீட்பேக் வேணும்னு சொல்லி சொன்னாலும் என்ன வாட்ஸ்அப் நம்பருக்கு நீங்க போடலாம். சிதான நீங்க கட்டாயம் அடுத்த கிளாஸுக்கு வரத்த வேணும்ன்ற ஒரு அவசியம் இல்லை. சரிதானே? உங்களுக்குரிய ஃபீட்பேக் கிளாஸ் எப்படி இருந்தீங்க, என்ன மாதிரி இருந்தீங்க, என்ன ஷார்ட்கட் படிச்சிருந்தீங்க, எல்லாத்தையும் என்ன வாட்ஸ்அப்புக்கு நீங்க என்ன செய்யலாம்னு சொல்லி நம்பர் சேவ் பண்ணிக்கொள்ளு, இதோ எனக்கு அனுப்பலாம். சரிதானே பிள்ளைகள்? வேற ஒன்றுமே தேவையில்லை. சரி, அப்ப நீங்க என்ன செய்யணும் பிள்ளைகள்? வீட்டை போய் இருந்து என்ன செய்யணும்? போய் நீங்க இருக்கிற பிள்ளைகள் அதே இடத்துல இருந்து கொண்டு திரும்ப கேள்வியை விடையெல்லாம் மறைச்சு வச்சுட்டு கேள்வியை சிந்திங்க. சார் என்ன சொன்னார் இன்னைக்கு கிளாஸ்ல, எப்படி நம்மளுக்கு படிச்சு தந்தாரு, எப்படி நம்ம செஞ்சாரு. இப்ப ஆரம்பத்துல இருந்து யோசிச்சு பாருங்க, எப்படி படிக்கணும்னு சொல்லிட்டு பிள்ளைகள் படிச்சு தந்தது ரிமைன் திரும்ப ஞாபகப்படுத்தணும். எப்படின்னா சரி வந்ததுல இருந்து எப்படி என்னென்ன எல்லாம் சொல்லிட்டு போனாரு, அது சும்மா டிக் டிக் பண்ணி வாங்க. அப்படி ஏதாச்சும் மிஸ் ஆயிருந்தா கொப்பி எடுத்து பார்க்கும்போது உடனே படிச்சு கொள்ளலாம். இதுதான் பிள்ளைகள். நான் இதுல இந்த புயல் மையத்திலையும் ஒவ்வொரு நாளைக்கு ஒரு பிசிக்ஸ்ல வந்திருக்கக்கூடிய ஒரு என்சிக்கு விளங்கப்படுத்திட்டு போவேன் நான். இதுதானே இது வரைக்கும் வந்ததுல உங்களுக்கு சிம்பிளா சொல்லிட்டு போவேன். அப்ப அதுலயும் ஒரு இன்ட்ரெஸ்டிங்காகவும் இருக்கு உங்களுக்கு. அந்த டைம்ல ஒரு பிரேக் ஒன்று விடும் பொழுது, ஒரு உதாரணமா நம்ம இதுக்கு ஒரு தொடர்ச்சியா ஒரு நாளைக்கு ஒரு 3 hours எல்லாம் படிக்கும் பொழுது ஒரு பிரேக் ஒன்று விட்டுட்டு நம்ம செய்யலாம் அந்த விஷயங்கள் வச்சிருந்தாலே. அப்ப இது ஒரு எங்களுக்கு புதிய நாங்க ஆன்லைன்ல ஸ்டார்ட் பண்ணது சுட்டித்தான் அந்த வரவுகள் குறைவாக இருக்கலாம். அதெல்லாம் நீங்க வந்து யோசிக்க தேவையில்லை. அப்ப இது உங்களுக்கு பிரயோசனமாக அமைஞ்சிருந்தா தான் நீங்க வரணும், இல்லையான்னு சொல்லி தேவையில்லை. அவங்க அடுத்த கிளாஸ்ல சந்திப்போம். கட்டாயம் உங்களோட ஃபீட்பேக் வாட்ஸ்அப்புக்கு அனுப்பி கொடுங்க. அப்ப அடுத்த கிளாஸ்ல சந்திப்போம். நாளை கிளாஸ்ல ஒரு புதிய இதோட சந்திக்கலாம். இதுதான் நாளைக்கு புதிய ஒரு வித்தியாசமான கேள்வி, ஒரு நல்ல ஒரு கேள்வி எடுத்துக்கொண்டு செய்யலாம். 2021 22 டிஃப்ரெண்டா இருக்கும். அப்ப அதையெல்லாம் இப்படி சிம்பிளா செய்து விட்டு போகலாம். ஓகேடா? அப்ப இன்னைக்கு கிளாஸ் முடிச்சு கொள்வோம். நாளை கிளாஸ்ல விருப்பமான மாணவரோடு சந்தித்துக் கொள்ளலாம். சேதான பிள்ளைகள் நல்ல முறையில் படிங்கடா. இன்னும் கொஞ்ச நாள் தான் இருக்கு. நல்ல முறையில படிச்சீங்கன்னா நல்ல ரிசல்ட்ஸ் ஒன்று எதிர்பார்க்கலாம். சேதா பிள்ளைகள் சேதான படிச்ச பிள்ளைகள் எனக்கும் சேர்த்து கடவுள்கிட்ட பிரார்த்திக்கணும். நீங்களும் நானும் உங்களுக்கு நல்ல முறையில் பிரார்த்திக்கணும். நல்ல முறையில் படிக்கணும், நல்ல முறை ரிசல்ட்ஸ் எடுக்க. என்ன சொல்லி சொன்னா பிள்ளைகள் கடைசி நேரத்துல உங்களுக்கு அங்கின்னு பதற தேவையில்லை. நார்மலா சொல்லப்படுற விஷயத்த மட்டும் படிச்சு கொண்டு அழகா போய் கொள்ளுங்க. நல்ல முறையில எக்ஸாம செய்யலாம். சரிதான பிள்ளை? சரி, ஓகே. அப்ப கிளாஸ் முடிப்போம். வைக்கிறேன். கட்டாயம்டா அந்த ஃபீட்பேக்கை கட்டாயம் மறந்துடக்கூடாது. எழுதி அனுப்பி கொள்ளுங்கடா.